ஹலோ வெல்கம் பேக் டு பிபி டாக்ஸ். பிபி டாக்ஸ் உங்களை வரவேற்கிறேன். சென்னை எஃப்சியோட ஐஎஸ்எல் சீசன் ரிவ்யூ ஃபைனல் உங்ககிட்ட நான் வந்து கொடுக்குறேன். சாரி ரொம்ப நாள் லேட் பண்ணதுக்கு. கொஞ்சம் டைம் எடுத்து ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கறதுக்கு மேபி கொஞ்சம் பல ஹைலைட்ஸும் பார்த்து லைக் இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, என்னெல்லாம் டாக்ஸ் நடந்திருக்கு, வாட் ஆல் ஹஸ் ஹேப்பன், இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி இவ்வளோ லேட்டா வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். நான் அந்த லேட்டா சீசன் ரிவ்யூ கொடுத்ததுக்கு மன்னிக்கவும். அது வந்து வெயிட் பண்ணி தான் எப்போ கொடுக்கலாம், எப்போ பண்ணலாம்னு. சரி, ஓகே, இப்போ சூப்பர் கப்பும் 10 மாசம் வரப்போகுது. சரி, கரெக்டான டைமா இருக்கும். பிளேயர்ஸும் வந்து ஓரளவுக்கு அசம்பிள் பண்ணிருக்காங்க சூப்பர் கப் பிராக்டிஸ்க்கு. 3 வீக்ஸ் அட்வான்ஸ் பண்ணிருக்காங்க, விச் இஸ் குட். விச் மீன்ஸ் வந்து சீரியஸா இருக்காங்க சூப்பர் கப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, இப்போ போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு யோசனை வந்தது. ஸோ இதான் சென்னை எஃப்சியோட ஐஎஸ்எல் சீசன் ரிவ்யூ. எல்லா கேம்ஸ் பத்தியும் நான் வந்து டச் பண்ணுவேன். நான் பாசிட்டிவ்ஸ், நெகட்டிவ்ஸ், பிளேயர்ஸ், மேனேஜரு எல்லாமே வந்து நான் வந்து இதில் டச் பண்ணுவேன். அண்ட் தட் இஸ் வாட் ஐ வில் பி டூயிங். பட் போறதுக்கு முன்னாடி நான் வந்து உங்க எல்லாருக்கும் நான் ஃபர்ஸ்ட் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். என்னைய சப்போர்ட் பண்ண, என்னோட வீடியோஸை பார்த்து, என்னுடைய வாட்ஸ்அப்ஸ்க்கெல்லாம் வந்து கமெண்ட்ஸ் போட்டு எல்லாம் ஜாயின் பண்ணி அவங்களோட தாட்ஸை கொடுத்தது எல்லாருக்குமே வந்து என்னுடைய சென்னை லைவ் வாட்ஸ்அப்ஸ்லயும் சரி, நான் அதுக்கப்புறமா ப்ரீ மேட்ச் போஸ்ட் மேட்ச் ரிவ்யூ பண்றதா இருக்கட்டும் சரி, நீங்க எல்லாருமே வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. லைக் அதுதான் என்னுடைய சேனல் வந்து இந்த அளவுக்கு வளர வச்சிருக்கு. என்னைக்குமே நன்றி கடன் உங்களுக்கு. அப்படியே வந்து இந்த ஜேர்னி அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போலாமே அப்படின்னு ஒரு நினைப்பு. இந்த சேனலே வந்து ஒரு பெரிய இதுவா பண்ணி ஹோப்ஃபுல்லி வந்து த பிக்கஸ்ட் சென்னை சேனலா ஆக்கலாம்னு ஒரு ஆசைப்படுறேன். ஐ டோன்ட் திங்க் ஐ ஆம். ஐ திங்க் 2-3 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். லைக் அவங்க சென்னையின் பத்தி போட்டா இதா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் நான் வந்து சும்மா ஒரு ஃபன்னுக்காக பண்றதுதான். லைக் எனக்கு வந்து ஐ லைக் டு ஸ்பீக் இன் ஃப்ரண்ட் ஆஃப் வீடியோ. நான் வந்து எப்படின்னா மனசுல பட்டு நான் அப்படியே சொல்லுவேன். எனக்கு இந்த ஜிங்கு சக்கம் போடுறது, இந்த மேல வந்து காட் பண்ணி விடுறது, இந்த பஞ்சாயத்தே கிடையாது. ஸோ லெட்ஸ் கண்டினியூ திஸ் ஜர்னி. நீங்க இருந்து மேல போவோம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான நம்பிக்கை. லெட்ஸ் கோ இன்டு தி சீசன். ஸோ போன சீசன் பிளே ஆஃப்ஸ் போனோம், தட்டு தருமானி பிளே ஆஃப்ஸ் போனோம். சரி, ஓகே. அங்க வந்து ஃபர்ஸ்ட் இயர்லயே வந்து 1-10 ஆயிட்டோம். 1-10 பேசிக்கா என்னன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே பிளே ஆஃப்ஸ் போயிட்டு நீங்க தோத்தீங்கன்னா, அது அமெரிக்கால ஒரு கான்செப்ட் 1-10 அப்படின்னு சொல்லிட்டு பிளே ஆஃப்ஸ்ல போயிட்டு 1-10 ஃபர்ஸ்ட் பிளே ஆஃப்ஸ் நம்ம கோவோட தோத்தோம் 2-1 சொல்லிட்டு. we didn't play well but 2-1 எப்படியும் வந்து அங்கேருந்து வெளில வந்துட்டோம். சரி, அதுக்கப்புறமா பிளே ஆஃப் போயிட்டு அடுத்த சீசன் ஆப்வியஸ்லி வந்து தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து 4 வருஷத்துல பிளே ஆஃப் போனோம் அப்படிங்கிற பட்சத்துல சரி, ஓகே, அதுக்கப்புறமா வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்ல. லைக் ஓவன் காயில வந்து ரிட்டர்ன் வாங்கினோம் போன சீசனு. அதுக்கப்புறமா வந்து ஒரு ஒரு ஏதோ ஒரு விஷயத்துக்காக வாங்கியிருக்கோம்னா அங்கேருந்து இம்ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். சரி, ஃபர்ஸ்ட் பிளே ஆஃப்ஸ், அதுக்கப்புறம் பிளே ஆஃப்ஸ் தான். அதுக்கப்புறமா வந்து அட்லீஸ்ட் மினிமம் ஆச்சு பிளே ஆஃப்ஸ் இருக்கணும். லைக் நான் எப்படி பாக்குறேன்னா 4 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம பிளே ஆஃப்ஸ் போயிட்டோம். சரி, ஓகே, அட்லீஸ்ட் பி அ பிளே ஆஃப் டீம் ஃபார் த நெக்ஸ்ட் 1-2 இயர்ஸ். லைக் பிளே ஆஃப்ஸ்க்கு ஜஸ்ட் குவாலிஃபை ஆகாம அதுக்கு மேல போகணும். லைக் 4th 5th 3rd அந்த மாதிரி லீக் ப்ரோக்ரஷன் வச்சு அந்த மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஆஃப்டர் 2-3 இயர்ஸ் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைட்டில் சேலஞ்ச். அதுக்கப்புறமா that generally how should the progress அப்படிதான் இருக்கணும் இன் ஜெனரல் நீங்க இருந்தீங்கன்னா. சரி, அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து ஆப்வியஸ்லி டிரான்ஸ்ஃபர் சீசன், ஒரு டிரான்ஸ்ஃபர் சீசன் வந்து பிக்கஸ்ட் பார்ட் ஆஃப் எனி ஃபுட்பால் கிளப். ஒரு கேவலமான டிரான்ஸ்ஃபர் என்ன வாங்கினீங்கன்னா 2-3 இயர்ஸ் நீங்க பின்தங்கி போவீங்க. அதே மாதிரி நம்ம ஓன் கோயில ஃபர்ஸ்ட் விட்டதுக்கு அப்புறமா 2020ல பேட் டிரான்ஸ்ஃபர் சீசன் ஆஃப்டர் பேட் டிரான்ஸ்ஃபர் சீசன் ஆஃப்டர் பேட் டிரான்ஸ்ஃபர் சீசன். அண்ட் இவ்வளோ பின்னாடி இருக்கும் மோகன் பகானுக்கு பின்னாடி. லைக் மோகன் பகான்லாம் வந்து லீக் அசால்ட்டா ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. காம்படிஷனே இல்ல மோகன் பகானுக்கு. போன வருஷமாச்சு கடைசியில வந்து ஜெயிச்சாருங்க. இந்த வாட்டி உங்களுக்கு காம்படிஷனே இல்ல. அந்த அளவுக்கு கேவலமாவே போச்சு மோகன் பகானுக்கும். சரி, கோவா வந்து பக்கத்துல போனாங்க பட் couldn't finish the job. நம்ம ரொம்ப பின்னாடி இருக்கோம். நம்ம மோகன் பகான் எல்லாம் பிடிக்கணும்னா அட்லீஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸ் ஆச்சு ஆகும் மினிமம் அவங்களுக்கு பிடிக்கணும்னால. சோ அது பண்ணோம். சரி, ஓகே, ஓன் காயில திரும்ப கொண்டு வந்தோம். அட்லீஸ்ட் கொஞ்சம் பிளே ஆஃப்ஸ் போனோம். ஒரு ஒலி தெரிஞ்சது. அந்த ஒலி இல்ல, வேற ஒரு ஒலி. அட்லீஸ்ட் ஒரு டீசென்டான லைட் தெரிஞ்சது. சரி, அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி டிரான்ஸ்ஃபர்ஸ் நம்ம பண்ணணும் இல்லையா. டிரான்ஸ்ஃபர்ஸ் வந்து யாரெல்லாம் உள்ள கொண்டு வரணும், யாரெல்லாம் வெளியே போறீங்க, உங்க ஸ்குவாட் எப்படி வந்து ஸ்ட்ராங் ஆகும் இல்ல வீக் ஆகும், டிரான்ஸ்ஃபர்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அந்த விதத்துல வந்து நான் ஃபர்ஸ்ட் டிபார்ச்சர்ஸ் பத்தி பேசலாம். யாரெல்லாம் கிளப் விட்டு நம்ம வந்து வெளியே விட்டோம் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் வந்து ஆஃப்கோர்ஸ் வாஸ் ஆகாஷ் சங்வான். அந்த லெஃப்ட் பேக் ஒரு ப்ரீ கான்ட்ராக்டே சைன் பண்ணி விட்டாரு முன்னாடியே எஃப்சி கோவாட்ட. ஸோ அவரை விட்டோம். ஆகாஷ் சங்வான், லசார் செர்க்க வச்சு ஜாரன் மொரே அவங்களாம் ஜம்ஷெட்பூர் போனாங்க.
ரிட்டர்ன்ல என்ன வாங்கினோம்லாம் கேட்காதீங்க, அதை பத்தி நான் அப்புறமா வரேன். அவங்க ஜம்ஷெட்பூர் போனாங்க. பட்டோக்கியோ வந்து நம்ம வந்து ரிலீஸ் பண்ணி விட்டோம். ஹி வெண்ட் ஆன் டு பிளே ஃபார் செரி சி, இட்டாலி ஒரு சிரியா தேர்ட் டிவிஷன் அந்த டீமுக்கு ஆட போனாரு. பட்டோச்சா இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா வாங்கணும், பெருசா யூஸ் பண்ணல அந்த ஆளை. அப்புறம் தலைவர் ரஹீம் அலியை விட்டோம் ஒடிஷாக்கு. அது வந்து நிறைய பேர் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க, வைக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஐ வாஸ் அட் த பாயிண்ட் தட் விக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கரெக்டா நம்ம வி கேவ் ஹிம் டு இது ஒடிஷா கொடுத்தோம். நிந்தாய் மீட்டை வந்து பஞ்சாபுக்கு வந்து வித்தோம், which still for me is a bad decision. நம்ம நிந்தாய் வச்சிருக்கணும். பஞ்சாப் கொடுத்தது ஒரு நல்ல டிசிஷனா இல்ல. we could have kept நிந்தாய் அந்த ரைட் விங்ல வச்சு ஒன்னும் நிறைய பண்ணிருக்கலாம். ஆயுஷ் அதிகாரியை வந்து ஹைதராபாத் எஃப்சி கூட்டம். ஐ திங்க் தட் வாஸ் ஆல்சோ another bad move. அந்த மிட்ஃபீல்ட் நீங்க the whole course of the season பாத்தீங்கனாலே நமக்கு மிட்ஃபீல்ட் ஸ்டெபிலிட்டி இருந்ததே இல்ல. ஐ மீன் இந்த மேனேஜருக்கு வந்து மிட்ஃபீல்ட் செட் பண்ண தெரியல, அது வேற விஷயம். பட் அட்லீஸ்ட் ஆயுஷ் இருந்தா மிட்ஃபீல்ட் ஒன்னும் பெட்டராவே இருந்திருக்கும். பட் ஐ திங்க் there was like I think ஏதோ சரியா போல, லைக் எக்ஸ்டென்ஷன் ஆஃபர் பண்ணல ஆர் சம்திங். ஏதோ he left on pretty bad terms சென்னையை கம்பேர் பண்றச்சு. ஸோ அது ஒண்ணு. டெப்ஜெத்தை ரிலீஸ் பண்ணோம், which made sense. லைக் முகமது ரஃபீக்கை ரிலீஸ் பண்ணோம், he never really played. ரொமாரியோ, ஸ்வீரர் ஃபெர்னாண்டஸ், சச்சு சிபி ப்ராமிசிங் டேலண்ட்ஸ், பண்ண நம்ம சான்ஸே கொடுக்கல. பிரதீக் he went to Dempo, he went to Riley Good லோன்ல. ராஃபேல் கிரிவலாரோ ஃபுல்லாவே ரிலீஸ் பண்ணி விட்டோம். அண்ட் வந்து ஃபார் தேங்க்யூ ஃபார் ஆல், பட் he had to go at some point. ஸோ கிரிவலாரோ விட்டோம். அண்ட் தேவான்ஷை வந்து இது பண்ணி விட்டோம். he went to Chennai into, which is our youth team. அவங்கள வந்து ஆறு விட்டோம். சரி, இதெல்லாம் டிபார்ச்சர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டு பேரை தான் நான் வச்சிருப்பேன் நானே, which is ஆயுஷ் அதிகாரி ஒரு பக்கம் அண்ட் இன்ஃபேக்ட் நீங்க 3ன்னு சொல்லலாம். ஆயுஷ் அதிகாரி 4 ஆக்சுவலி சொல்ல போனோம்னா. I would have kept, நான் வந்து ஆகாஷ் சங்வானை வச்சிருப்பேன், நிந்தாயை வச்சிருப்பேன், ஆயுஷ் அதிகாரியை வச்சிருப்பேன், அதுக்கப்புறமா வந்து ரொமாரியா வச்சிருப்பேன். ஏன்னா ரொமாரியா நம்ம யூஸே பண்ணல, லெட்ஸ் பி ஆனஸ்ட். கொடுக்கற இதெல்லாம் பார்த்து ரைட் பேக்க போட்டு விட்டோம்னா அவன் தாங்க பண்ணும். அவனுக்கு டிஃபென்ஸே வராது ரொமாரியோக்கெல்லாம். ரொமாரியோக்கு டிஃபென்ஸ் ஆடுற பிளேயருக்கு வந்து பின்னாடி எப்படி ஆடுவான். ஸோ மேபி 3-4 பிளேயர்ஸ் வச்சிருக்கலாம். சரி, இவ்வளவு பிளேயரை கொடுத்தோமே, யாரெல்லாம் வாங்கினோம் அப்படின்னு பார்த்தா வாங்கினவங்க ஒரு பெரிய லிஸ்ட், 14-15 பிளேயர் வாங்கி வச்சிருந்தோம். லைக் வந்து அண்ட் டு பி ஃபேர், லைக் அந்த ஹோல் ஸ்குவாட் பார்த்தோம்னா திஸ் லுக் பெட்டர் தன் லாஸ்ட் சீசன். லாஸ்ட் சீசன் ஸ்குவாட் விட ஒரு பெட்டரா இருந்துச்சு. தட்ஸ் வாட் ஐ ஃபெல்ட். ஸோ அதுல யாரெல்லாம் பார்ப்போம். ஸோ வாங்கினவங்க லிஸ்ட்ல பார்ப்போம். லூகஸ் பிரம்பியா, வில்மா ஜார்டன் கில், பிரீத்தம் கோட்டால். பிரீத்தமோட ஆப்வியஸ்லி ஜான்வரியில, அதை பத்தி நான் அப்புறம் பேசுறேன். டின்புயா ஃப்ரம் ஜம்ஷெட்பூர், சீமா சுக்கு ஃப்ரம் ஜம்ஷெட்பூர், எல்சினியோ ஃப்ரம் ஜம்ஷெட்பூர். ஜம்ஷெட்பூர்ல நம்ம ரிட்டர்ன் டிரான்ஸ்பர் நம்ம கொடுத்த வாங்கின மாதிரி ஜிதேந்திரா ஆல்சோ ஃப்ரம் ஜம்ஷெட்பூர். நம்ம ஏதோ ஒரு MOU மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் நினைக்கிறேன் அவங்க நமக்கும் அவனுங்களுக்கும். ஸோ ஜம்ஷெட்பூர்ல 3-4 பேரை வாங்கி போய் வச்சுக்கணும். அது முகமது நவாஸ் வாங்கினோம் மும்பை சிட்டில இருந்து, கோல் கீப்பர். இதுக்கு டின்லியானா we got him back, not directly but he came back to Chennai. ஒடிஷா போனாரு, then he came back. நாம்டே மோகன் பகான்ல இருந்து வாங்கினோம். கியார் நசரி மோகன் பகான்ல இருந்து வாங்கினோம். எட்வின் அண்ணன் திரும்ப வந்தாரு, எதுக்கு வந்தாருன்னு தெரியல, பட் அதை பத்தி நான் அப்புறமா பேசுறேன். விக்னேஷ் தட்சிணமூர்த்தி வாங்கினோம் ஹைதராபாத் எஃப்சி இருந்து. விக்னேஷ் தட்சிணமூர்த்தி வாங்கணும் புலம்பின்னே இருந்தோம். ஃபைனலி அவனை வாங்கினோம். விஜய் சேத்ரி, அவர் லோன் வந்து டிசம்பர்ல முடிஞ்சது. he went outside, he went to Uruguay and played for a while. அப்புறமா he came back. அதுக்கப்புறமா வந்து பிரதீக் குமாரை வந்து வாங்கினோம், டெம்போ வந்து லோன்ல இருந்து வாங்கினோம். ஸோ இவ்வளவு 14-15 பிளேயரை வாங்கியிருக்கோம். நல்ல ப்ராமிசிங் பிளேயர்ஸ். லூகஸ் பிரமிலா ஒரு ப்ராமிசிங் பிளேயரு, கியானசினி ப்ராமிசிங் பிளேயரு, நாம்டே ஒரு ப்ராமிசிங் பிளேயரு, ஜாரன் வாஸ் அ டீசன்ட் ஸ்ட்ரைக்கர், சீமா சுக்கு நிறைய கேள்விகள் இருந்தது. அபார்ட் ஃப்ரம் தட் பார்த்தோம்னா ஓரளவுக்கு டீசென்டாவே சைனிங்ஸ் இருந்துச்சு. ஜிதேந்திரா ஐ தாட் வாஸ் அ குட் சைனிங். குட்கிரத் எப்படி நான் விட்டேன். குட்கிரத்தை வந்து வாங்கினோம் மும்பை சிட்டில இருந்து. விக்னேஷ் தட்சிணமூர்த்தி வாங்கினோம், இஸ் ஆல்சோ another good sign. ஸோ இவ்வளவு பேரை வச்சுட்டு நம்மளால வந்து இந்த சீசன் வந்து கொஞ்சம் பெட்டரா பண்ணலாம்ல. இல்ல நானும் அதான் யோசிச்சேன். பட் வந்து சரி, இவ்வளவு பேர் வாங்கினோம், அது பண்ணோம். நம்ம வந்து டியூரன் கப் வந்து நம்ம சீரியஸா எடுக்கல. அங்கதான் அனுபவிச்ச நம்மளுடைய தலைவலி. நம்ம டியூரன் கப்பை வந்து எல்லா வந்து லைக் இந்த பெரிய பிளேயர்ஸ்ல ஆடாம
லைக் எந்த ஃபார்னும் வரல, ஃபுல் இந்தியன் டீமோட போனோம், கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் இன்க்ளூட் பண்ணாங்க. அண்ட் ஓன் கோயிலோ வாஸ் ஆல்சோ நாட் ஹியர். அஸ்டன் வச்சு மேனேஜ் பண்ண விட்டேன். நோயல்ல வச்சு மேனேஜ் பண்ணி விட்டார் அந்த இதுவை, யூரன் கப்பை. வி டிட்ன்ட் டேக் தட் சீரியஸ்லி. அங்க ஆரம்பிச்சா நம்மளுடைய தலைவலி. அதுக்கப்புறம் வி கோயிங் டு ஐஎஸ்எல் சீசன். சரி, ஐஎஸ்எல் சீசன் ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் மேட்சே ஒடிஷாவே அகைன்ஸ்ட் சர்ஜியோ லோபேரா சைட். மீன் இந்த சீசன் அவங்க அவ்வளோ கெத்தா பண்ணலனாலும் தேர் ஸ்டில் ஒடிஷா லைக். அண்ட் அவங்க ஹோம் ஸ்ட்ரீக்ல வந்து நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஹோம்ல தே ஒன் 12 or 13 games சம்திங் லைக் தட். அங்க ஒடிஷா போனோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வி டிட் நாட் ஸ்டார்ட் வெல். அந்த எடுத்தோடனே அவங்க வந்து ஒரு பெனல்டி கொடுத்தோம். நம்ம பெனல்டி வாங்கிக்கலாம், பட் ஒரு பெனல்டி கொடுத்தோம். நல்லாவே ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, ஓகே, ஹியர் வி கோ அகைன் அப்படிதான் ஆச்சு. பட் அதுக்கப்புறமா அது ஏவி கேம் பேக், நல்லாவே கம்பேக் பண்ணோம். அந்த பிரஸ்ஸா இருக்கட்டும், இன்டென்சிட்டி வாஸ் அப் தேர். அண்ட் தட் செகண்ட் ஹாஃப் வந்து அவங்களுக்கு டோட்டலா அவுட் பிளே பண்ணோம். செகண்ட் ஹாஃப் வந்து அவ்வளோ நல்லாவே ஆடணும். அந்த வி வர் டைரக்ட் அட் த டிஃபென்ஸ். அந்த ஏஜிங் முட்டான் ஆஃப் ஆல் ஏஜிங் ஜாஹூட்ட வந்து வி டுக் அவர் அட்வான்டேஜ். நம்ம வந்து அட்டாக்க டைரக்டா போனோம், பிரஸ் பண்ணோம். இன்டென்சிட்டி வாஸ் ஆல் ஆஃப் தேட். பிளேயர்ஸ் இன்டர் லிங்கிங் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தானுங்க. அண்ட் 3-1 வரைக்கும் கொண்டு வந்தோம். அதுக்கு அப்புறமா சாமித்தனோட கோமலித்தனம் பண்ண டிஃபென்ஸ்ல 3-2 ஆச்சு. 4 நிமிஷம் கொஞ்சம் இதுவா இருந்துச்சு. பட் ஓவராலா வி பிளேட் a வெரி குட் கேம். செகண்ட் ஹாஃப்ல ஒடிஷால அந்த கோலுக்கு முன்னாடி ராய் கிருஷ்ணா அண்ட் மொரிசியோ அவங்களுக்கு சான்ஸே தரல. அப்படியே லாக் பண்ணி வச்சோம் டிஃபென்ஸ்ல. அவ்வளோ ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான வேலை இந்த டிஃபென்ஸ்ல. ரைன் எட்வர்ட்ஸ் கமிங் ஆஃப் a வெரி குட் சீசன். மங்கன் முகர்ஜி பிளேட் மேட் லெஃப்ட் பேக். அது ஒரு சனியம் முடிச்சது ஆரம்பிச்சது. டில்லியானா பிளேட் வெல், ஒரு செமையான கிராஸ். சீமா சுக்கு who played well for once அந்த இதுல. ஃபரூக் சௌத்ரி had a great game. The whole team they had a fantastic game. நாம்டே அந்த ஃபர்ஸ்ட் கேமுக்கு வந்து வேற லெவல் ஆடினா. The whole team வந்து ஒடிஷா கேமோட வேற லெவல் ஆடினாங்க. சரி, ஓகே, ஒடிஷாவே ஆடிட்டோம். அதுக்கப்புறமா நடக்கிற 2 கேம்ஸ் வந்து மொஹமதன் ஸ்போர்ட்டிங் அட் ஹோம் அண்ட் ஹைதராபாத் அவே. 2 winnable games பிஃபோர் இன்டர்நேஷனல் பிரேக். ஃபர்ஸ்ட் 3 கேம் ஆடினா அப்ப இன்டர்நேஷனல் பிரேக். சரி, மொஹமதன் ஸ்போர்ட்டிங்கோட ஹோம்ல நியூ சைட் ப்ரொமோட்டட் சைட் ஐ லீக்ல இருந்து அவங்க வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து தோத்தாங்க. பட் தே ஹேட் கிளிம்சஸ் ஆஃப் குட் பெர்ஃபார்மன்சஸ் அவங்க கிட்ட இருந்து. ஒரு மேட்ச் டிராப் பண்ணாங்க, ஒரு மேட்ச் தோத்தாங்க. தட் வாஸ் தேர் தேர்ட் கேம், தட் வாஸ் அவர் செகண்ட் கேம். இன்ஃபேக்ட் ஒரு கேப்பே இருந்துச்சு, பெரிய கேப்பே இருந்துச்சு. சரி, அந்த ஹோம் கேம் மொஹமதன் ஸ்போர்ட்டிங் அட் ஹோம். ஃபேன்ஸ் எல்லாம் பரபரப்பா ஆரவாரமா இருந்தாங்க. டிக்கெட் எல்லாம் நிறைய பாயிண்ட் போறாங்க. ஆஃப்டர் சீயிங் தட் ஒடிஷாவே போய் ஜெயிச்சுட்டு இந்த மாதிரி ஹோம் கேம் ஆடுறோம்னா கண்டிப்பா வந்து ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பா இருக்கும். அண்ட் அந்த கேம் வந்து ஃபர்ஸ்ட் 5-10 minutes வந்து we were absolutely on point. அந்த பிரஸ் இன்டென்சிட்டி எல்லாமே வந்து இருந்தது. அதுக்கப்புறம் பட் கோல் வரல. நல் 2-3 சான்ஸ் கிரியேட் பண்ணோம். கீப்பர் சேவே, ஒரு போஸ்ட் கூட வச்சோம் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து சரி, ஓகே, இந்த கேம் கண்டினியூ பண்ணுவோம்னு பார்த்தா we got worse. அந்த கேமே பாத்தீங்கன்னா ப்ரோக்ரசிவ்லி கேம் போக போக நம்ம we got worse. அண்ட் டிஃபென்ஸ் தான் டிஃபென்ஸ். அப்பா, லைக் அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் சென்னை டிஃபெண்டிங் எடுத்துட்டு நீங்க குழந்தைங்க எல்லாம் நீங்க காமிக்கணும் எப்படி ஒரு டிஃபென்ஸ் ஆடக்கூடாது அப்படிங்கிறது. ஏன்னா வந்து டைம் அண்ட் அகைன் கம்யூனிகேஷன் பிரச்சனை. பீட் இந்த டிஃபெண்டர் கோல் கீப்பரா இருக்கட்டும், டிஃபெண்டரா இருக்கட்டும், லைக் எல்லாமே சரி. நம்ம ஈஸியா மொஹமதன் ஸ்போர்ட்டிங்னா நீங்க 3-4 கோல் கன்சிட் பண்ணிருக்கோம். பிகாஸ் ஆஃப் த வே நம்ம அந்த டிஃபென்சிவ் மிஸ்கம்யூனிகேஷன் இருந்ததால. அவங்க பெருசா ஒன்று ஆடி நம்மள வந்து கிளிக்கணும் அவசியம் இல்லை. நம்மளே அவங்களுக்கு கோல் கொடுத்தோம். லைக் ரைன் எட்வர்ட்ஸ் சாமிங்கிட்ட ஒரு கோல் கீப்பர் ஒரு மிஸ்கம்யூனிகேஷன். அதுக்கப்புறம் அங்கித் இது ஒரு மிஸ்கம்யூனிகேஷன். டின்லியான ஒரு மிஸ்கம்யூனிகேஷன். அவ்வளோ கேவலமான இது டிஃபென்ஸா இருந்துச்சு அந்த டைம்ல பார்த்தோம்னா. அண்ட் அங்கித் வாஸ் பிளேயிங் as லெஃப்ட் பேக். அந்த டயத்துல அங்கித் லெஃப்ட் பேக்கா போட்டு ஆரம்பிச்சோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம விக்னேஷ் தட்சிணமூர்த்தி, மண்டராவ் தேசாய் 2 லெஃப்ட் பேக் வாங்கினோம். அண்ட் he still played a right back at left back. யோசிச்சுக்கோங்க. சோ அந்த மாதிரி ஆடி டிஃபென்சிவ்லி ஏகப்பட்ட கோமலித்தோம். அப்படிதான் கோலை விட்டோம். அதுக்கப்புறமா செகண்ட் ஹாஃப்ல வந்து ஃபார் சம் ரீசன் நம்ம வந்து லாங் பால் ஆட ஆரம்பிச்சோம். நம்ம அவ்வளோ டெஸ்பரேட் ஆகி நம்ம போன சீசன் பார்த்து சென்னையினே இந்த சீசன் வந்து பார்த்தோம். லாங் பால் எஃப்சி, நீங்க லாங் பால் ஆடுங்க, பிரச்சனையே இல்லை. பட் யாருக்கு லாங் பால் போடுறீங்க, யாரை வந்து ஹெட் பண்றா, யார் வந்து மேக்ஸ் த ரன் பிஹைண்ட், யார் வந்து நீங்க லிங்க் அப் பிளே ஹோல்ட் அப், யார் வந்து ஹோல்ட் அப் பிளே பண்ணா. These are all things that you should have worked out in training. இதெல்லாம் நீங்க ட்ரைனிங்ல ஒர்க் அவுட் பண்ணிருக்கணும். பட் அது பண்ணாம ரேண்டமா லாங் பால் போட்டு அதுக்கப்புறமா வந்து கடைசியில 89th minute 88 89 minute வச்சுதான் கோ லெட் ஸ்டார்ட் பிளேயிங் அகைன் அப்படின்னு அந்த 5 minutes ஸ்பெல்ல நம்ம வந்து we could have scored 2 goals. ஒரு வந்து வேற லெவல் கீப்பர் சேவே, ஒன்னு வந்து கிளியரன்ஸ் ஆஃப் த லைன். சோ அந்த 5 minutes we could have scored anything. பட் எனக்கு என்ன கேளுங்கன்னா அந்த 5 minutes எங்க கேம் ஃபுல்லா இருந்துச்சு எனக்கு புரியவே இல்லை. அங்க
வந்தது முதல் தோல்வி ஹோம்ல. மொஹமெதன் ஸ்போர்ட்டிங்ல ஹோம்ல தோத்தோம். அண்ட் வி கேம் மொஹமெதன் தட் ஃபர்ஸ்ட் ஐஎஸ்எல் வின் தட் சீசன். சரி ஓகே, அந்த மொஹமெதன் கேம் தான் கேவலமா போச்சு. ஹைதராபாத் எஃப்சி அந்த டீம் தட் வாஸ் ஸ்டில் கோயிங் த்ரூ ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ், அந்த டீம் கூடயாச்சும் ஜெயிப்போன்னு பார்த்தா சேம் டெம்ப்ளேட் அஸ் மொஹமெதன் கேம். ஃபர்ஸ்ட் 5-10 மினிட்ஸ் வேற லெவல் ஆடணும். குவிக் பாசிங், டெம்போ, இன்டென்சிட்டி எல்லாமே இருந்துச்சு. கோல் அடிக்கல. அண்ட் தென் சேம் லாங் பால் அண்ட் பால் அண்ட் ப்ரே எவ்ரிதிங் எல்லாமே இது வந்துச்சு. ஒன்லி பிளேயர்ஸ் டு ட்ரை டு அட்டாக் பட் கார்னர் ஷீல்ட்ஸ் அண்ட் லூக்கஸ் பிராம்பிலா அவங்கள வச்சுதான் நம்ம அட்டாக் பண்ண ட்ரை பண்ணோம். மீதி இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாம் வந்து சொல்றதுக்கே எதுவும் இல்லை. லைக் வந்து எனக்கு என்ன பிரச்சனை, இந்தியன் பிளேயர்ஸ் வந்து ரொம்ப ட்ரை பண்ற மாதிரி இருக்கு. they are trying too hard to impress. தட் வந்து அவங்க பேசிக்ஸே மறக்கிறாங்க. பேசிக் திங்ஸ் லைக் பாசிங், மூவ்மெண்ட், எப்போ ஷூட் பண்ணணும், எப்போ பாஸ் பண்ணணும், அதுவே அவங்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது இந்தியன் பிளேயர்ஸ்க்குலாம். லைக் வந்து டியூரிங் த சரி ஓகே சீசன் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் அவங்களுக்கு வந்து இது இருக்கும், அந்த ரஸ்டினஸ் இருக்கும். சரி ஓகேன்னு மன்னிச்சு விட்டுறலாம். பட் இந்த கேம் போக போக we got worse and Hyderabad were actually the better side despite Hyderabad going down to 10 men. Hyderabad went down to 10 men அந்த கேம்ல. அப்படியே we could not break them down and in fact they had a better chances. Like when the Ankit Mukherjee at left back was getting roasted left, right and center. And in என்ன காமெடினா ஓன் கால் didn't make that change. அங்கிட் முகர்ஜி அவ்வளோ அடி வாங்கினு தெரிஞ்சு ஓன் கோயில் அங்கிட் முகர்ஜியை மாத்தல. எனக்கு அங்க ஆரம்பிச்சது ஓன் கோயில் சப்ஸ்டிடியூஷன் தலைவலிய. ஏன்னா டயத்துக்கு சப்ஸ்டிடியூஷன் பண்ண மாட்டியா? அண்ட் வி ஹேட் பிளேயர்ஸ் லைக் கே நசரி, குர்கிரத், அவங்களெல்லாம் பெஞ்ச்ல வச்சிருந்தோம். கொஞ்சம் ஸ்பார்க் கொண்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கொண்டு வரல, வேஸ்ட் பண்ணோம் பெஞ்ச்ல. எனக்கு ஆனச்சுதான் கஷ்டமா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி பிளேயர்ஸ், இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து தே நீட் கேம் டைம். அவங்க யங்கா வளர்ந்து வர டயத்துல அவங்க கேம்ஸ் ஆடி ஆடி மிஸ்டேக் பண்ணதான் அவங்க கத்துக்குவாங்க. இல்ல மிஸ்டேக் பண்ணாங்க அவங்க ஆட மாட்டான்னு சொன்னா எப்படி அவங்க கரியர் வந்து வளரும்? சோ இதான் சாக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஆடவே விடல. அண்ட் we ended up drawing that game 0-0. ஒடிஷா அவேல பண்ண நல்ல எஃபர்ட் எல்லாம் இந்த 2 கேம்ல வீணா போச்சு. ஃபர்ஸ்ட் 3 கேம்ஸ்ல லைக் 4 பாயிண்ட்ஸ் வந்து முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா I will be like okay maybe அப்படின்னு. பட் ஆஃப்டர் வின்னிங் ஒடிஷா கேம் ஃபர்ஸ்ட் 3 கேம்ஸ்ல 9 பாயிண்ட்ஸ் வாஸ் a necessity. ஏன்னா ஒடிஷாவே அடிச்சிட்டோம் அவேல. மொஹமெதன் ஸ்போர்ட்டிங் அட் ஹோம் ஹைதராபாத் எஃப்சிக்கு வந்து we should be beating them. அடிக்கல. சரின்னு சொல்லிட்டு ஹைதராபாத் எஃப்சி கேம்க்கு அப்புறமா வந்து we went to நார்த் ஈஸ்ட் வே. ஃபர்ஸ்ட் 4 மேட்ச்லயே வந்து 3 அவே கேம் போட்டாங்க. அதுக்கப்புறமா நார்த் ஈஸ்ட் வே போனோம். அகைன் நம்ம வந்து பட் இந்த டைம் வந்து ஸ்கிரிப்ட் ஓரளவுக்கு ரிவர்ஸ் ஆகி போச்சு. we started slow. ஏன்னா நார்த் ஈஸ்ட் வாஸ் ஆல்வேஸ் a team that will start fast. நம்ம வந்து ஃபாஸ்டா ஸ்டார்ட் பண்ணலனா we were always going to go behind. நம்ம ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணோம், நார்த் ஈஸ்ட் வேகமா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் 5-10 மினிட்ஸ் they scored. And I'm like டேய் செத்தோம் நம்ம அவனே, இங்க இருந்து நம்ம என்னத்த பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தா அகைன் ஒடிஷா கேம் மாதிரி ஸ்டார்ட் பண்ணல. பட் we came back well. நல்லா ஆடணும், நல்லா ஆடி கார்னர் ஷீல்ட்ஸ் வாஸ் ஃபேண்டாஸ்டிக், வில்மர் ஜார்டன் வாஸ் சூப்பர் அண்ட் the team came back well. நல்லாவே ஆடணும் அண்ட் அன்னைக்கு நல்லா கம்பேக் கொடுத்து 3-1 ஜெயிச்சோம். 3-1 ஜெயிக்க வேண்டியது கோமாளித்தனம் பண்ணோம். டின்லியானா கெட் சென்ட் ஆஃப். இட்ஸ் ஸ்டில் டிபேட்டபிள் தான் அது ரெட் கார்டா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. he wasn't given a direct red card, was given a second yellow card for so அந்த சிச்சுவேஷன் என்னன்னா ஒரு பால் அங்க பிளேஸ் பண்ணிருக்காரு. ரெஃபரி has not blown the whistle yet I think and he looks continuously to the referee saying that the kick பண்ணலாமான்னு சொல்லிட்டு referee doesn't say anything. He goes and kicks the ball and he gets a yellow card for that. அது வந்து that was a joke decision. அதுக்கு வந்து செகண்ட் yellow கார்டு. கடைசியில வந்து நமக்கு வந்து வீதி ஆயிடுச்சு. we conceded a second goal பட் எப்படியோ வந்து 2-3 புடிச்சோம் நம்ம. சரி ஓகே 2-3 புடிச்சோம். ஃபர்ஸ்ட் 4 கேம்ஸ்ல we have 2 wins and a draw. you will be like okay not bad அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் கேம் அகைன் ஹோம் கேம். இது அகைன் ஒரு அவே கேம் ஜெயிச்சுட்டு உடனே ஒரு ஹோம் கேம் வந்தது. ஃபேன்ஸ் எல்லாம் ஆப்வியஸ்லி they will be in expectations. அதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா we played FC Goa at home. FC Goa at home வந்து கஷ்டமணி லாஸ்ட் தான். எவ்ரி இயர் நம்ம FC Goa வந்து அடி வாங்குவோம் ஹோம்ல. அதான் பெரிய தலைவலி. பட் இந்த கேம்ல வந்து and we were playing Goa at a time where they were not doing great. Goa வந்து சீசன் ரொம்ப ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணாங்க. if you remember சீசன் எண்டிங்ல they picked up form but சீசன் ஸ்டார்டிங்ல ரொம்ப ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து they picked up but அந்த கேம்ல பார்த்தோம்னா we scored early. வில்மர் ஜார்டன் கேல் another goal 9 மினிட்ஸ்லயே. he was on a scoring streak at that point of time.
நல்ல ஒரு கோலிங். அதுக்கப்புறமா கோல் அடிச்சாரு, அதை பத்தி அப்புறமா வரேன். பட் வில்மா ஜார்டன் கோல் அடிச்சாரு. அதுக்கப்புறமா வந்து சம் ஆஃப் டிஃபெண்டிங் அகைன் லைக் வந்து உதாந்த சிங்க நம்ம கார்னர் அடிக்க விட்டோம். அது வந்து அந்த அதை விட பெரிய கோமாளித்தனம் வேற எதுவுமே இருக்க முடியாது. உதாந்த சிங் லிட்டரலா 5 feet 6 feet கூட இருக்க மாட்டான், 5 feet இருப்பான் எனக்கு தெரிஞ்சு. அவனை போய் ஹெட் அடிக்க விட்டோம். அண்ட் ஈவன் அதுக்கு முன்னாடி ஒரு கார்னர் வந்து நம்ம ஒரு பிளேயரை வந்து நம்ம ஃப்ரீயா ஓர விட்டு நம்ம அடிக்க விட்டோம். தே ஷுட் ஹவ் ஸ்கோர்ட் தென். பட் அடிக்கல. செகண்ட் ஹாஃப் வி கம் அவுட். ஒரு பெனல்டி கொடுத்தோம், தேவையில்லாத ஆனி பெனல்டி அது. சாடிக்கு ஸ்கோர் தேர் அண்ட் யூ லைக் ஓகே மறுபடியும் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தலைவா வந்து சீமா சுக்கு கொண்டு வந்தா. சீமா ஹீ ஸ்கோர்ட். நல்ல ஹெட்ரு. கீப்பர் வந்து லைக் வந்து லைன் தாண்டதுக்கு முன்னாடி பால் தடுக்கல. தட் கிராஸ் த லைன், கோல். அதுக்கப்புறமா வந்து we could have scored a winner. Their keeper made a fantastic save. I think it was who was goal? தீரத் கட்டிமணி. நமக்குன்னே கோல் கொடுக்குறவன் நமக்கு எதிராக வந்து கோல் தடுத்தா மனுஷன் கட்டிமணி. நீங்கன்னு பார்த்து வேற லெவல் ஆடினா. அண்ட் வந்து it ended up as a 2-2 draw. Not the greatest of performance, but you will be like okay, against Goa at home, against who we always lose, நம்ம 1-1 2-2 டிராப் பண்ணிட்டோம். you like okay, not bad அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நடந்ததுதான் வந்து அதுக்கப்புறமா தான் அந்த பெரிய தலைவலியே ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ஆரம்பிச்சது ஒரு பெரிய தலைவலி. So after that we went to Punjab away போனோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல செமையா ஆடணும். I'll accept that. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல செமையா ஆடணும். இன்ஃபேக்ட் we should have been 2-0. செகண்ட் கோல் வந்து ரைன் எட்வர்ட்ஸோட ஹெடர் கோல் வந்து நம்ம ஏன் வந்து கொடுக்கல எனக்கு வரைக்கும் புரிஞ்சதே இல்லை. There was no foul, there was no offside, but why was that goal not given? I don't understand. சரி ஓகே பரவாயில்ல, 1-0. We go in at half time, playing well, playing very good. Again, Lucas Pramila to Jordan, that and the ball வந்து was fantastic ball. ஓகே நம்ம கேமை கண்ட்ரோலா வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல ஆரம்பிச்சது பாருங்க ஒரு கோமாளித்தனம். அட லைக் ஓன் காயில் அந்த டயத்துல ஹாஃப் டைம் என்ன சொன்னான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். பிகாஸ் வந்து லிட்ரலி லைக் 46th minute and 14th minute, 3 minutes after half time they scored twice. half time பாப்போமா நம்ம ஆளுங்க தூங்கினானுங்க. அது குடிச்சானுங்களா என்னத்தை குடிச்சாங்க தெரியல. அவர் அவங்க குடிக்கிற அந்த கூல் ட்ரிங்க்ல எவனோ எதையோ கலந்தானா எனக்கு தெரியல. ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல வச்சு அப்படி வந்து ஒரு ஸ்லீப் மோடு டிஃபென்ஸ்ல. ரைன் எட்வர்ட்ஸ் தான் செகண்ட் கோலுக்குலாம் அவன் எங்கேயோ ஓடுறான், லூக்கா மேட்ச் வேற எங்கேயோ இருக்கு. லூக்கா மேட்ச் பீல்ஸ் ஆஃப் ஹிம் ஸ்கோர்ஸ் 2-1. சரி ஓகே we go 2-1 down. கோமாளித்தனமா டிஃபெண்டிங். சரி சப்ஸ்டிடியூட்ஸ் ஆச்சு பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னு பார்த்தா கோமாளித்தனம் சப்ஸ்டிடியூஷன்ஸ் உடைய பீக் வந்து அன்னைக்கு தான் நான் பார்த்தேன். அன்னைக்கு நான் வந்து கோமாளித்தனமான சப்ஸ்டிடியூஷன்ஸ் நான் பார்த்தேன் நான். லைக் we need a goal and you take off Lucas Brambilla. and யாரை கொண்டு வர நீ? சீமா சுக்குவோ கொண்டு வர, எல்சினியோ கொண்டு வர, ஜிதேந்திரா கொண்டு வர உள்ள. with Kian Nasreen, Gurkirat still on the bench. You bought on these three. அன்னைக்கு ஆரம்பிச்ச தலைவலி. என்னுடைய தலைவலி ஓவன் காயில்ட்ட. அன்னைக்கு நான் வந்து ஃப்ராட் வாட்ச்னு போட்டேன். ஃப்ராட்னு சொல்ல ஃப்ராட் வாட்ச்னு போட்டேன். யூ ஆல் வுட் ரிமெம்பர். அதுக்கு என்ன வந்து நிறைய பேர் கிடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓர் பத்தி எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே ஃபைன். அப்புறம் ஒன்னே we play ஜம்ஷெட்பூர் ஆடணும். சரி பஞ்சாபுரம் தோத்தோம், எப்படி நம்ம ரெஸ்பாண்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தா அகைன் இந்த வாட்டி we go behind early. ஜம்ஷெட்பூரோட we went behind early and you are like thinking okay செத்தோம் நம்ம அவனை, இதுக்கப்புறம் என்னடா பண்ண போறானுங்க. ஏன்னா அந்த பாயிண்ட்ல we were keep on. அதுக்கப்புறமா we played ஜம்ஷெட்பூர் who had been doing well that season. Khalid Zamir obviously போன சீசன் வந்து மிட்ல வந்து ஜம்ஷெட்பூர் கூட்டின்னு போனாரு. அந்த சீசன் then his first full season Jamshedpur he started to play well. And then we played the Jamshedpur, but அந்த டைட்டில் வந்து he didn't have his two best defenders. எஸ்ஏ இல்ல, அப்புறம் இன்னொருத்தர் இல்ல, சிர்கோவிச் இல்ல அந்த டைட்டில். ஜார்டன் முரே got injured in the game. So அந்த கேம் ஓரளவுக்கு kind of made it easier without the foreigners, but still அந்த அட்டாக் அந்த இன்டென்ட் வச்சு நம்ம செமையா ஆடணும். that intent was there. It was outstanding. ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் பீட்
வின்சியா இருக்கட்டும், கியான் நஸ்ரி பிளே தட் கேம். கியான் நஸ்ரி ஆட வச்சு he started that game and he played great. நீ ஒரு நல்ல பிளேயர் ஆட விட்டா நம்ம அட்டாக்கிங் நல்லா இருக்கும் எவனுக்குமே தெரியல பாத்தீங்களா? தட் ஃபுல் கேம் இன்டென்சிட்டி வாஸ் ஆன் பாயிண்ட். ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஓன் கோலே, அப்புறமா இர்ஃபானா இருக்கட்டும், கானாஷில்ஸா இருக்கட்டும், எவ்ரி ஒன் ஸ்டெப்ட் அப் தட் டே. 5-1 ஜம்ஷெட்பூர் போட்டு புரட்டி எடுத்தோம் அன்னைக்கு. வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் யூ லைக் 5-1 லைக் வந்து ஜார்டன் அடிச்சாரு, அப்புறம் லூகஸ் பெமிலோ அடிச்சாரு. லூகஸ் பெமிலோ ஒன் ஆஃப் த கோல்ஸ் ஆஃப் த சீசன். லைக் வந்து செம்ம கர்லிங் எஃபர்ட் இது. சரி 5-1 ஜம்ஷெட்பூர் போட்டு புரட்டி எடுத்திருக்கோம். இதுக்கப்புறமா வந்து வா ஓகே ஒரு வேலை தெரிஞ்சிட்டோமோ அப்படின்னு. அதுக்கப்புறமா சில பேர் எனக்கு அடிச்சாங்க, ஃபார்வர்ட்ஸ்னு சொன்னல இப்ப என்ன சொல்ற அப்படின்னு. ஒரு கேமுக்கு அப்புறமா ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன் செட்டிங்ஸ். பட் எனிவே ஜம்ஷெட்பூர் அடிச்சோம். ஓகே சீசன் we are going somewhere but no consistency. 2 games நம்ம ஜெயிக்கவே இல்ல. அப்புறமா we played மும்பை சிட்டி at home again. ஒரு நல்ல அவே பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறமா வந்து நம்ம வந்து ஹோம்ல வந்து ஆடுறோம். லைக் ஃபர்ஸ்ட் 2 கேம்ஸ் வந்து சொதப்பினோம். மொஹமதன் கூட ஜெயிச்சதுக்கு அப்புறமா, நார்த் ஈஸ்ட் ஜெயிச்சதுக்கு அப்புறமா we played a home game and we messed up. சரி ஓகே, ஏன்னா மும்பை சிட்டியோட நம்ம எப்படி பண்றோம். this was the last game before another international break அப்படிங்கிறப்போ இந்த கேம் வந்து நம்ம நல்லா பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேம் வந்து we went back to same long ball and hope, long ball and hope, long ball and hope. அதான் நம்ம பண்ணோம். கேவலமான கேம். மும்பை சிட்டி we kept them at arm's length. அவங்க வந்து அவங்க வந்து அட்டாக்கிங்ல எதுவுமே பண்ணல. மும்பை சிட்டி அட்டாக் நம்ம டிஃபென்ஸ் வந்து அவங்க அட்டாக் வந்து லாக் பண்ணிச்சு. டென் போய் அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ், ரைனர் அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ். இவங்க 2 பேர் ஆர்கிடெக்ட்ஸ் ஆஃப் தட் டே. லைக் மும்பையோட அந்த ஃப்ரண்ட் லைனை வந்து ஸ்டாப் பண்ணி, ஒரு சைடு பிப்பினா இருக்கட்டும், ஒரு சைடு சாங்டேவா இருக்கட்டும், அதுக்கப்புறமா லைக் கேரோலிஸ் அவங்க அட்டாக்கர் பேரு. சோ we kept the defense in lock. ஆனா அட்டாக்கிங்ல நம்ம எதுவுமே பண்ணல. ஃபுல்லா லாங் பால் அண்ட் ஹோப் தான். ஒரு பாசிங்கும் இல்ல, மூவ்மெண்ட் இல்ல. ஆனா அதுக்கப்புறம் தான் நான் கவனிச்சேன். நான் வந்து வாட்ச் அலாங் பண்ணச்சு ஐ டோன்ட் see the games with commentary. சோ எனக்கு என்ன பேசுறாங்க என்ன கேட்கறாங்கன்னு தெரியல. பட் சில பேர் நிறைய பேர் என்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, லைக் வாட்ச் அலாங்ல நிறைய பேர் அதுக்கப்புறமா லைக் when people comment chat என்ன சொல்றாங்கன்னா, ஓன் கால் வந்து 90 மினிட்ஸ் கத்திண்டே இருக்காரு அப்படிங்கிறது. எனக்கு அதுலதான் எனக்கு பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட் தெரிஞ்சது. ஏன்னா வந்து ஒரு மேனேஜர் 90 மினிட்ஸ் கத்திண்டே இருக்கான்னா, ஒண்ணு அவன் ட்ரைனிங் எடுக்கல, இல்ல அவனுக்கு நம்பிக்கை இல்லாத பிளேயர்ஸ வந்து போடுறாங்க. அவனுக்கு அந்த பிளேயர்ஸ் மேல நம்பிக்கை இல்ல. சோ நம்பிக்கை இல்லாத பிளேயர்ஸ் எதுக்கு வந்து இந்த நாள் திரும்ப போட்டினே இருந்தா எனக்கு பெரிய கேள்வியாவே இருந்துச்சு. அண்ட் வந்து கத்தின்னே இருக்க 90 மினிட்ஸ். எனக்கு ஒரு கேள்வி என்ன, டே நீ ட்ரைனிங்ல அப்படி என்னதான்டா பண்ற? நீ ட்ரைனிங் செஷன் எடுக்கடியா ஃபர்ஸ்ட்? நீ ட்ரைனிங்ல அப்படி என்னதான் பண்ற? ஏன்னா 90 நிமிஷமா இந்த ஆள் கத்திண்டே இருக்கும்போது உனக்கு வந்து யோசிக்க தோணும், டே இந்த ஆள் உண்மையிலேயே ஏதாச்சும் பண்றானா இந்த பிளேயர்ஸ் வச்சுன்னு எனக்கு புரிஞ்சதே இல்லையே அப்படின்னு ஒரு யோசனை வரும் உங்களுக்கு. சரின்னு சொல்லிட்டு பட் மும்பை அகைன் we scored first. Ryan Edwards நல்ல கோல், நல்ல கார்னர் கோல். 60 மினிட்ஸ் வேலைக்கு வந்து ஓகே இந்த கேமை லாக் பண்ணலாம் நினைக்கும் போது 3 மினிட்ஸ் later we concede. Again another கோமாளித்தனம். நம்ம டிஃபென்ஸ் மிட்ஃபீல்ட் அந்த ஹோல் சீசனே கோமாளித்தனம் தான். லைக் this was the time when no one was அந்த ஒத்த லோன் மிட்ஃபீல்டரா வச்சு நம்ம வந்து சகட்ட மேனிக்கு we are conceding goals. எந்த கோல் பாதி கோல்ஸ் நமக்கு பார்த்தா மிட்ஃபீல்ட்ல தான் ஓடி வந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா நமக்கு மிட்ஃபீல்டர் ஒத்தம் தான். For some reason he thought Connor Shields மிட்ஃபீல்டரா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு Connor Shields is not a midfielder. Connor Shields மிட்ஃபீல்டரே கிடையாது. ஏன்னா விங்ல ஓடி போயிடுவாங்க. நீங்க என்ன சில எலக்ட்ரானிக் டிவைஸ் தான் பார்த்திருக்கீங்கன்னா, நீங்க ஒரு பாயிண்டிங் மேல அவங்க திருப்பி விட்டீங்கன்னா அது பாட்டுக்கு ஒரு மோட்ல போகும். நீங்க என்ன பண்ணீங்கனாலும் அந்த ஒரு மோடு தான் போகும். Connor Shields ரைட்ல விங்ல தான் ஓடுவான், மிட்ஃபீல்டே கிடையாது. மிட்ஃபீல்ட் இல்லாதப்போ ஒத்த ஆள் நான்ட்டு என்ன பண்ணோம் மிட்ஃபீல்ட்ல பாவம். we were getting run through அந்த கேம் மும்பை சிட்டி கிட்ட. அவங்க அட்டாக் was so poor that நம்ம டிஃபென்ஸ் வந்து அப்படி லாக் பண்ணி வச்சாங்க. பட் மாத்தி மிட்ஃபீல்ட்ல they were cutting us through. அவங்க அட்டாக் கேவலமா அந்த பட்சத்துக்கு நம்ம அன்னைக்கு தப்பிச்சோம். பட் மும்பை சிட்டி should have won that game. 3 பாயிண்ட்ஸ் அவங்க வந்து கிடைச்சிருக்கணும், கிடைக்கல. இன்டர்நேஷனல் பிரேக் 1-1 we ended up with Mumbai City FC. you are like okay, worst season சொல்ல மாட்டேன், but still it's a pretty bad look தான். ஏன்னா in your second season if you're not able to win 2 games in a row na அது வந்து what does that show on you? like defensively ஒரு ஸ்ட்ரக்சர் இல்ல, அட்டாக்கிங்ல லாங் பால் அண்ட் ஹோப் தான், மிட்ஃபீல்ட்ல சுத்தமா எதுவுமே இல்ல.
இந்த ட்ரைல தான் நான் வந்து ஓன் கோயில தான் நான் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சேன். நான் பஞ்சாப்ல கேள்வி கேட்க ஆரம்பிச்சேன். பட் இந்த கேம்ல வந்து பெரிய கேள்வி கேட்க ஆரம்பிச்சேன். அண்ட் இட் வாஸ் இன்டர்நேஷனல் பிரேக். சரி, நவம்பர் எண்ட்ல வராங்க. ஃபர்ஸ்ட் வர ரெண்டுமே வந்து டஃப் அவே ஃபிக்ஸ்டர்ஸ் தான். கேரளா ஒன்னு, மோகன் பகான் அவே ஒன்னு, அதுக்கப்புறமா வந்து ஈஸ்ட் பெங்கால் அட் ஹோம். சரி, கேரளாவே மோகன் பகான் அவேல நம்ம எப்படியோ வந்து நம்ம கூட ஒரு வின் ஒரு டிரா கிடைச்சா செமையா இருக்குமோ செமையா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் நமக்கு வந்து வந்துச்சு. சரி, ஓகே, கொஞ்சம் பாசிட்டிவா போறோம். பிகாஸ் கேரளா கூட ஓன் கால் நல்ல ரெக்கார்ட் இருக்கு. போன வருஷம் அங்க டிராப் பண்ணோம். சரி, ஓகே, என்னதான் பண்றானுங்க அப்படின்னு பார்த்தா கேரளா பிளாஸ்டர்ஸ் அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த கேம்ல நான் ஒருத்தரை பத்தி நான் சொல்லி ஆகணும். நான் டென்லியானா, தட் இஸ் probably the worst performance by worst single game performance by any Chennai FC defender. நமக்கு வந்து கோமலி டிஃபெண்டர், நமக்கு வந்து ஒர்ஸ்ட் டிஃபெண்டர் இருந்திருக்காங்க. லைக் வாஃபா, ஃபாலு டியாக்னா, who are not great defenders. அதுக்கு முன்னாடி வந்து எலிசாபியா was okay but he was not great. மெயில்சன் செகண்ட் சீசன்ல he was bad. லைக் அந்த டைம்ல இருந்துச்சு நமக்கு வந்து we have had bad performances in defense, but அந்த ஒன் டில்லியானா against Kerala Blasters away, worst single game performance by any Chennai defender. worstங்க. நோவா லிட்டரலா அவனை வந்து இந்த நாய் களத்துல சங்கிலிய போட்டு நடக்க வைப்பாங்க, ஒரு வாக்கிங் விட்டு போவாங்களே, அந்த மாதிரி நோவா அவனை வந்து பண்ணான். மாத்தி was getting pushed up and turned up, and Chennai in full game வந்து we were so bad. We had one chance. Wilma Jordan, he should have scored that one, but அது தவிர்த்து again long pass and pray, ஒரு பாசிங் மூமெண்ட் எதுவுமே இல்ல. கேரளா கம்ப்ளீட்லி அவுட்லாஸ்ட் us in that game. லைக் வந்து 3-0 முடிஞ்சதே, பட் தட் 3-0 flatters them. They should have scored 4 or 5. ஏன்னா அவங்களும் சான்சஸ் மிஸ் பண்ணாங்க. லைக் அந்த செகண்ட் ஹாஃப்ல வந்து ஐயோ செம்ம டார்ச்சர் பார்க்கவே. மாத்தி லைக் பால் கிவ் அவேஸ், மிட்ஃபீல்ட்ல நம்ம பால் ரீடைன் பண்ண மாட்டேங்கணும், அட்டாக்கர்ஸ்க்கு எந்த ஐடியாவும் இல்ல. கேரளா பாட்டுக்கு வராங்க, அவங்க பாட்டு ஸ்கோர் பண்ணி விட்டாங்க. கடைசியில they made it 3-0 and I was like, Dave, Owen, and that is when I started to turn on Owen Coyle. I started to turn பண்ணல, I started to turn on Owen Coyle. கேரளா பிளாஸ்டர்ஸ் அவேல போயிட்டு இந்த மாதிரி ஒரு டர்பி கேம்ல இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்கன்னா you should be ashamed of yourself and you should refund the fans who travel அப்படின்னு நான் வந்து ஒரு பெரிய ரேண்ட் வீடியோ போட்டேன். நான் அது வந்து நிறைய பேர் பார்த்தீங்க, சோ அதுக்கு நன்றிகள். அதுக்கப்புறமா we faced மோகன் பகான் அவே. சரி, கேரளமா தோத்தோம். மோகன் பகான் வந்து என்னத்தை கிழிச்சற போறோம் அப்படின்னு பார்த்தா, ஏன்னா அந்த டைம்லயும் ஒரு டாக் போயிடுச்சு, நம்மலாம் சின்ன டீம்ஸ் எல்லாம் வந்து நம்ம அடிக்க மாட்டோம், ஆனா பெரிய டீம்ஸ் அடிப்போம் அப்படின்னு ஒரு பேச்சு போயிடுச்சு அந்த டைம்ல, which was true to an extent. ஏன்னா அதுக்கு முன்னாடி சீசன் தான் மோகன் பகான் அவேல நம்ம தோக்கடிச்சோம், கோயிங் பிஹைண்ட் ஒரு கோல் கன்சீட் பண்ணி நம்ம கம்பேக் பண்ணி ஜெயிச்சோம். சரி, ஓகே, மோகன் பகான் அவேட்ட வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தா, மோகன் பகான் at that time they were top of the league but they were not playing great. Like they were still winging it. அவங்க வந்து இருக்கிற பிளேயர் குவாலிட்டியை வச்சு they were getting by games. So 1-0 2-1 அந்த மாதிரி ஜெயிச்சு இந்த மோகன் பகான்ட்ட நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தா, எவ்வளவு கோழத்தனமா ஆட முடியுமோ ஒரு அட்டாக்னால அவ்வளவு கோழத்தனமா ஆடணும். We did not try to attack Mohan Bagan once in that game. 0 shots on target if I'm not mistaken அந்த கேம்ல. நம்ம மோகன் பகான் அட்டாக்கே ட்ரை பண்ணல. The only time we had half chances was அவங்க பால் கிவ் அவே பண்றச்சே நம்ம வந்து சைட்ல போவோம், கிராஸ் போடுவோம் and hope somebody is there. அந்த மோகன் பகான் கேம் வாஸ் வந்து கேரளா கேம் கூட ஒஸ்ட்டுங்க. ஏன்னா கேரளா ஏதாச்சும் நம்ம ஏதாச்சும் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணோம். மோகன் பகான் கேம்ல நம்ம அட்டாக்கே ட்ரை பண்ணல. அண்ட் மோகன் பகானும் வந்து செகண்ட் கேம்ல தான் உருட்டிந்தானுங்க. உருட்டி கடைசி 80 மினிட்ஸ்க்கு அப்புறமா வந்து அவங்க their manager brought on Jason Cummings and Greg Stewart, கேம் மாத்தி விட்டாங்க, கோல் வச்சாங்க, 1-0. அவ்வளவுதான். மோகன் பகான் நீங்க நினைச்சிருந்தா 3-4 போட்டு புரட்டி எடுத்துருக்கலாம். பட் அவங்க யோசிச்சாங்க, இந்த மூதேவிங்களுக்கு அவ்வளவு சீனே இல்ல, நம்ம எதுக்கு உட்காந்து உருட்டிக்கிட்டே, we'll just stroll alone in first gear சொல்லிட்டு they beat us 1-0. கோழைங்க மாதிரி ஆடணும். we literally played that game to draw. நம்ம வந்து ஃபுல்லா டிஃபென்ஸ் உட்காந்து அந்த கேம் வந்து நம்ம டிரா பண்ணா போதும் அந்த மைண்ட் செட்ல ஆடணும். நீங்க டிரா காட்டிங்கனாவே நீங்க தோத்துருவீங்க 90% of the time, especially when you have a defense like Chennai's defense that concedes goals from everywhere. 1-0 தோத்தோம். சரி, அதுக்கப்புறமா வந்து ஹோம்ல ஆடி ஈஸ்ட் பெங்கால் ஹோம்.
ஈஸ்ட் பெங்கால் அட் தட் டைம் வந்து ஒரு நியூ மேனேஜர் கொண்டதாங்க நினைக்கிறேன். லைக் வந்து they were playing some decent at that point. சரி ஓகே, ஈஸ்ட் பெங்கால் அட் ஹோம் இவங்களா சரி போவான்னு பார்த்தா அப்பயும் அடிக்கல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சுமாரா இருந்துச்சு, ரெண்டு டீமுமே இது பண்ணல. செகண்ட் ஹாஃப் ஈஸ்ட் பெங்கால் கம்ப்ளீட்லி டுக் ஓவர். ஈஸ்ட் பெங்கால் வந்து அவங்க தான் வந்து பாசிங் மூவ்மெண்ட் எல்லாமே பெட்டரா பண்ணாங்க இந்த செகண்ட் ஹாஃப்ல எனக்கு ஓவன் என்ன சொன்னானே எனக்கு புரியல. வாட் டு யூ சே அட் ஹாஃப் டைம்? Because எப்பவுமே there's always a saying, first half is on the players, second half is on the manager னு சொல்லி. ஏன்னா மேனேஜர் வந்து அசஸ் பண்ண சிச்சுவேஷனை செகண்ட் ஹாஃப்ல வந்து ஓகே திங்ஸ் டு சேஞ்ச் அப்படின்னு. அந்த செகண்ட் ஹாஃப் ஈஸ்ட் பெங்கால்லாம் ஐயோ லைக் நம்மளே கேள்வி கேட்கற அளவுக்கு வந்துட்டோம். கேரளா கேம் கேவலமா இருந்துச்சா, மோகன் கேம் கேவலமா இருந்துச்சா, ஈஸ்ட் பெங்கால் கேம் கேவலமா இருந்துச்சான்னு அந்த சிச்சுவேஷன்ல அந்த அளவுக்கு நம்ம ஆக்கி விட்டானுங்க. அவ்வளோ கேவலமா இருந்துச்சு அந்த கேம் செகண்ட் ஹாஃப் எஸ்பெஷலி. அண்ட் லாஸ்ட் 10 மினிட்ஸ்லாம் ஈஸ்ட் பெங்கால் ஃபன் பண்றாங்க அந்த பிட்ச்ல. எனக்கு அது பார்த்தா எனக்கு வந்து காண்டாயிடுச்சு. 5-10 மினிட்ஸ்ல ஈஸ்ட் பெங்கால் ஃபன்னுக்கு பாஸ் பண்றாங்க, ஜாலியா விளையாடுறானுங்க. அண்ட் தட் கேம் ஐ வாஸ் ஓவன் காயில் அவுட். அந்த கேம்ல ஆரம்பிச்சதே எனக்கு ஓவன் காயில் அவுட்னு. ஏன்னா பிகாஸ் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல, எந்த பிளேயரும் இருந்தாலும் இம்ப்ரூவ் பண்ணல. அண்ட் தேர் வாஸ் நோ இம்ப்ரூவ்மெண்ட் இன் த டீம் வாட்ஸ்எவர். அன்னைக்கு ஓவன் காயில் அவுட்னு சொன்னவன் நான். I was one of the first to say ஓவன் காயில். நான் முன்னாடி சீசனும் ஈஸ்ட் பெங்கால் தோத்தப்போ வந்து ஓவன் காயில் அவுட்னு சொன்னேன். பட் ஓரளவுக்கு வந்து 1-3 கேம்ஸ் என்னரோ பிளே ஆஃப் போயிட்டோம். ஸோ ஓகே we'll give him another chance அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த வாட்டி I was not prepared to give him another chance unless he turned things around very இதுவா. அதுக்கப்புறமா வந்து we played Hyderabad at home. அது வந்து we won 1-0 சொல்லிட்டு நம்ம ஜெயிச்சோம். பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த கேம்ல எல்சினியோ got stretcher off and Connor Shields got sent off for wasting time. லூசுக்கு மாதிரி சென்ட் ஆஃப் ஆனான் Connor Shields. ஏன்னா அவனுக்கு எல்சினியோவும் ஆல்ரெடி இன்ஜுரியில் இது. நீ இல்ல சென்ட் ஆஃப் ஆயிட்டேன்னா அந்த கேம் மும்பை சிட்டியவே யார் ஆடுவா? லூசு தரமா உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணுகிறான். லைக் லைன்ஸ்மேன் உட்காந்து பேச்சு கொடுத்துட்டு இருக்கான். ஓ இதுவா அப்படின்னு சொல்லிட்டு. Referee was having none of that. Second yellow card sent off. கிளம்பு அப்படின்ட்டான். So we were without எல்சினியோ and Connor Shields for மும்பை சிட்டி away game. 4 நாள் மும்பை சிட்டி அடிக்க மாட்டோம். இதுல வந்து நம்ம எப்படி மும்பை சிட்டி அடிக்க போறோம்னு பார்த்தா அதுக்கு முன்னாடி நம்ம ஹைதராபாத் கேம் பத்தி பேசிடுறோம். பெருசா எதுவும் பண்ணல. I mean, first half ஒரு கோல் அடிச்சோம். That was about it. It was another poor game, but we won the game. அவ்வளவுதான். சரி அப்புறமா மும்பை சிட்டியாவே மும்பை were not playing great. பட் சென்னையை பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு தனி ஒரு இது வந்துச்சு போல இருக்கு. அடிச்சாங்க again early goal. Carroll scored. Clownism in defense for Ryan Edwards வந்து லாஸ்ட் போன சீசனுக்கு இருந்ததை விட இந்த சீசன் அப்படியே கீழே சரக்கி விட்டான். அது ஏன்னு எனக்கு தெரியல. இட் இஸ் நாட் ஈவன் லைக் வந்து if you're getting beaten for pace it's a different thing, but position wise வந்து எந்த லைக் எல்லாமே wrong position. Ryan Edwards wrong position, மிஸ்கம்யூனிகேஷன் டிஃபெண்டரோட, மிஸ்கம்யூனிகேஷன் கோல் கீப்பரோட எந்த இதுவுமே Ryan Edwards சரியா பண்ணல. ஃபுல் டிசாஸ்டர் சீசனு. அண்ட் தே மும்பை ஸ்கோர் ஏர்லி. அப்புறம் நமக்கு ஒரு கோல் வந்து ஆஃப் சைடு, ரைட்ஃபுல்லி ஆஃப் சைடு. அதுக்கப்புறமா அகைன் another one of those performances. லைக் வந்து மும்பை சிட்டி did not even have to get out of second gear to beat us. அவங்க வந்து உல்ட்டி நம்ம ஜெயிச்சானுங்க. and they beat us 1-0. அது வந்து மும்பை சிட்டியோட 1-0 தோத்தோம். சரி அதுக்கப்புறமா வந்து we played Bangalore at home. Bangalore home, I mean that's also not a rivalry because Bangalore always kick your ass. சரி Bangalore at home நம்ம வந்து அட்லீஸ்ட் அதுலயாச்சும் டர்ன் அப் பண்ணுவோம்னு பார்த்தா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வாஸ் ஆக்சுவலி குட். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வாஸ் பிரிட்டி குட் ஆக்சுவலி. நல்லா ஆடணும். அண்ட் பெங்களூர் ஒரு கோல் போட்டாங்க, நம்ம உடனே வந்தோம். அகைன் பெங்களூர் செகண்ட் கோல் போட்டாங்க, நம்மளும் திரும்ப வந்து செகண்ட் கோல் போட்டோம். அவங்களும் அந்த டைம்ல தேர் டூயிங் clownism in defense. அவங்க சீசன் அவ்வளவு நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் அந்த மேட்ச் 2 கோலும் கன்சிடர் பண்ணலாம். அதுக்கப்புறமா அவங்களே வந்து கோமலித்தனம் பண்ணி குட் பிரீச்சிங்ஸ் வந்து he became cutting good preaching கட்டி மணி and he started to concede goals. சரி 2-2 half timeல சரி 2-2 at half time it's a decent score. செகண்ட் ஹாஃப்ல எப்படி பண்ணணும்னு பார்த்தா again a worst second half. ஈஸ்ட் பெங்கால் ஹோம் மாதிரியே இது ஒரு worst second half. பெங்களூர் ஸ்கோர் twice. பெங்களூர் 4-2 ஜெயிச்சோம். அந்த டைட்ல வாஸ் லைக் டே இந்தால சாக் பண்ணடா, இந்தால தூக்கி போடுற வெள்ள அப்படின்னு. அண்ட் இன்ஃபேக்ட் இந்த கேம்க்கு அப்புறமா வந்து ஃபேன்ஸ் எல்லாம் வெளில வெயிட் பண்ணுவானுங்களா இந்த நேரு ஸ்டேடியம் வாசல்ல பாக்கிறதுக்கு. ஓன் கையில வந்து we'll get top 6, we'll get to the playoffs, we'll get top 6 அப்படின்னு புலம்பின்னு வந்திருக்கான். அப்ப எனக்கு என்ன மைண்ட்ல யோசிச்சேன்னா
சரி ஓகே பிளே ஆஃப் டாப் 6 ஒலாத்திரியே. ஒருவேளை நம்ம டாப் 6 போறோம்னா நீயா சூடு சொன்ன வெளியே போவியா? எனக்கு அதான் பெரிய கேள்வியா இருந்துச்சு. இஃப் வி டோன்ட் குவாலிஃபை ஃபார் டாப் 6 will you walk out? அதுக்கு முன்னாடி நான் சொல்ல மாட்டேன், 2 விஷயம் சொல்ல மாட்டேன். லாங் பால்ஸ் பத்தி ஒரு யாரோ இதுல கேட்டப்போ வந்து இட்ஸ் அவுட் டு பிளேயர்ஸ். we don't plan for long balls. The players get desperate. வந்துச்சு லாங் பால்ஸ். 1-2 கேம் லாங் பால் ஆனா பரவாயில்ல, எல்லா கேமும் லாங் பால் தான் ஆடுறோம். So do you mean to say that all our players they don't know how to play passing and they are so desperate எல்லா கேமும்? நாங்க என்ன லூஸா? எல்லா கேமும் பாக்குற லாங் பால் தான் ஆடுறேன். லாங் பால் இஸ் a strategy. Don't lose வளராத. லாங் பால் ஒரு ஸ்ட்ராட்டஜி. சும்மா அதை வந்து உட்காந்து உலாத்தின்னு இருக்காத. அது ஒண்ணு. அதுக்கப்புறமா வந்து வில் குவாலிஃபை டாப் 6 அந்த மாதிரி ஒரு உலாத்தி இருந்தாரு. அண்ட் தென் பெங்களூருக்கு அப்புறமா வந்து we played Odisha at home. Again that was the international break. Again New Year break மாதிரி இருந்துச்சு. And then we played Odisha at home. We drew 2-2 to them. அதாவது வந்து first half ஒரு கேவலமான half, but second half we somehow played better. Second half நம்ம நல்லா ஆடினோம். We went 2-0 up front and then we bottled the lead again. ஒரு ஆஃப் சைட் கோல் ஒடிஷா ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா வந்து we should have played more careful. நம்ம வந்து we went 2-0 up and decided to sit back. எனக்கு அது புரியவே இல்லை. இந்த டிஃபென்ஸ் வச்சு நீ இப்படி தான் சிட் பேக் பண்றேன்னு எனக்கு புரிஞ்சதே இல்லை. How are you sitting back with this type of defense? 2-0 up, go for the third goal. 3-0 இருந்து சிட் பேக் பண்றியா? ஓகே ஒத்துப்பேன் நான். We sit back at 2-0. 2-1 அப்புறம் even if after they went 2-1 Odisha had the momentum and கடைசில 2-2 பண்ணி விட்டானுங்க. Again another game we drop points at home. Next we went to Mohammedan Sporting away. Again another game. நல்லா ஆடுறோம், we go 2-0 up and then we loyally mess it up. And then we messed it up. Like வந்து ஒரு கோல் கன்சீட் பண்ணோன்னே எல்லா பிளேயர்ஸும் அவங்களோட மென்டாலிட்டி அப்படியே போயிடுறது அப்படியே. இட்ஸ் லைக் when the going gets good நீ நல்லா பண்ற, ஸ்லைட் பிட் ஆஃப் பிரஷர் தருமாறுறானுங்க. 2-0 போனோம். and then we ended up conceding first goal. இத்தனைக்கும் மோகமதன் ஸ்போர்ட்டிங் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் செகண்ட் ஹாஃப்லயும் அவ்வளவு பெருசா சான்சஸும் கிரியேட் பண்ணல. 80 something மினிட்ல ஸ்கோர் பண்ணாங்க. then they had the momentum. பால கேவலமா கிவ் அவே பண்ணோம். டின்புயா he ends up getting sent off for கேவலமான penalty and then they score 2-2. 2 games where we have led 2-0 and drop points. ரொம்ப கேவலமா இருந்தது. that was Mohammedan Sporting. அதுக்கப்புறமா வந்து we played Mohun Bagan at home. Mohun Bagan at home நான் சரி ஓகே செத்தோம் அவனே அவங்க நம்மள போட்டு 3-0 4-0 போட்டு நாடிக்க போனாங்க அப்படின்னு பார்த்தா, and that was the time where we made the mid season transfer. நம்ம வந்து பிகாஷ் ஹியூமனை கொடுத்து, பிகாஷ் ஹியூமன் வாஸ் one of our best players, one of our young players போது அவனை வைக்கணும் நீ. பிகாஷ் ஹியூமன் again last season ஆகாஷ் சங்கன் மாதிரியே he signed a pre-contract to go join Kerala Blasters. பிகாஷ் ஹியூமன் கொடுத்துட்டு யாரை வாங்கினோம்? பிரீத்தம் looking like somebody's uncle கோட்டால். கேரளா பிளாஸ்டர்ஸே பிரீத்தம் கோட்டால ரேட் பண்ண அவங்க வந்து யாராரு வாங்குனீங்களா வாங்க குடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தம் கோட்டால வாங்கி வச்சோம். அந்த பிரீத்தம் கோட்டால் அந்த ஒரு கேம் மோகன் கேம்ல நல்லா பண்ண, பிகாஸ் மோகன் பகான் வெட் லாக் ரஸ்டட் இந்த கேம். அவங்க வந்து யோசிச்சாங்க சரி ஓகே இந்த கேமும் வந்து உருட்டி விட்டு நம்ம வந்து 1-0 ஜெயிக்கலாம்னு பார்த்தா அவங்க அட்டாக்ல பெருசா எதுவுமே பண்ணல. நம்மளும் அட்டாக்ல ஒன்னும் போடுங்களா. இன்ஃபேக்ட் we could have scored. லைக் ஒரு போஸ்ட் அடிச்சோம் ஆன் த டர்ன். வில்மா ஜார்டன் ஒரு செம்மையா ஒரு ஷாட் ஒரு போஸ்ட் அடிச்சது. பட் அதோட 1 or 2 chances here and there, but அதோட nothing much. மோகன் பகானும் they didn't create much. கீப்பர் நவாஸ் பெருசா பண்றதுக்கு எதுவும் இல்ல. and we came away with the 0-0 winning. wow 0-0 against Mohun Bagan table toppers. என்ன பிரச்சனைனா நம்ம நல்லா ஆடி அதுக்கு முன்னாடி நல்ல கேம்ஸ் முன்னாடி மோகன் ஸ்போர்ட்டிங் டீம் கோரிஷா டீம் ஜெயிச்சு மோகன் பகான் ஹோம்ல வந்து டிராப் பண்ணியிருந்தோம்னா லைக் ஓகே கேம் ஜெயிச்சிருக்கோம், பட் மோகன் பகான் ஹோம்ல டிராப் பண்ணிக்கோ இட் இஸ் த டீசன்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த டயத்துல இட் ஸ்டில் ஃபெல்ட் லைக் 2 points drop because we were not winning games. அந்த டைம் நம்ம கேமே ஜெயிக்காதப்போ இந்த மாதிரி கேம்ஸ் தான் you have to win at home. அதுக்கப்புறமா FC கோவா at home. ஓய் FC கோவாவே
ஆல்வேஸ் வந்து ஒரு கம்படிட்டிவ் கேம் தான் இதெல்லாம். ஸோ வந்து யூஆர் லைக் ஓகே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு லெட்ஸ் see what they can do against the Goa side. Against the Goa side that was starting to pick form. Goa அந்த டைம்ல they were starting to pick form. and நம்ம வந்து கோவா ஃபட்டோல போய் ஆடணும். அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஜெனுவினா சொல்றேன், அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் we should have lost by 5 or 6-0. ஏன்னா கோவா நம்மள போட்டு அப்படி போட்டு விரிச்செத்துனானுங்க. லைக் எனக்கு அது வந்து சென்னை டிஃபென்ஸா இல்ல பாண்டிச்சேரி ரெட் லைட் டிஸ்ட்ரிக்ட் தான் எனக்கு ஒரு நிமிஷம் டவுட்டா வந்துச்சு. எனக்கு கோவா நம்மள போட்டு they were ripping us to pieces. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவங்க 4-0 5-0 வச்சிருக்கணும். செகண்ட் ஹாஃப்ல they did more of cruise control தான். Akash Sangwan score against us. Who didn't expect that? He scored. They scored 2 and we ended up losing the game 2-0. ரொம்ப கேவலமா இருந்தது கேம் பார்க்கவே. ரொம்ப கேவலமா இருந்தது பார்க்கிறதுக்கு. சரி 2-0 another loss. அடுத்த கேம் ஹோம்ல கேரளா பிளாஸ்டர்ஸோட at home against the team where we have never lost. அட்லீஸ்ட் கேரளா ஓடியாச்சும் ஹோம்ல நம்மள அடிப்போமான்னு பார்த்தா அதுவும் பண்ணல. Again, Kerala completely dominated us from first to last. Another game where Kerala completely dominated us. Like வந்து செகண்ட் மினிட்ல ஸ்கோர் பண்ணாங்க. அதுக்கப்புறமா வில்மா ஜாரன் got sent off. You can argue whether there is a red card or not, but if you're giving எனக்கு என்னன்னா, if you're giving the referee a decision to make that, he is going to make it. வில்மா ஜாரன் தேவையில்லாத ஆணி, அவன் கை போட வேண்டிய அவசியமே வரல. இந்த பிளேயரும் கீழே வந்து உருந்து பொறந்து தவிழ்ந்தா எல்லாம் பண்ணா ரெஃப்ரி அதை பார்த்து மயங்கி ரெட் கார்டு கொடுத்தான். நார்மலாவே இந்த ஆளுக்கு எக்ஸ்கியூஸ் அதிகம். ஓ பிகாஸ் திஸ் தட் இன்ஜுரிஸ், ஓ திஸ் தட் ஆல்ரெடி நாளுக்கு எக்ஸ்கியூஸ் அதிகம். மோர்மகன்ட்ட வந்து பட்ஜெட் இருக்கு, கோல்ட் வந்து இது இருக்கு, அவங்ககிட்ட வந்து அது இருக்கு, எங்ககிட்ட பட்ஜெட் இல்ல, அதனால இது பண்ண மாட்டோம் அப்படின்னு ஏற்கனவே 4 எக்ஸ்கியூஸ் கொடுப்பான். இல்ல ரெக்கார்ட் கொடுத்தீங்கன்னா அது இன்னொரு எக்ஸ்கியூஸ கொடுத்து இந்த ஆள் வந்து இது பண்ணுவான். எக்ஸ்கியூஸா கொடுத்தா we ended up losing the game 3-1. First time we ever lost to Kerala Blasters at home. 3-1 ன்னு தோத்தோம் அந்த கேம். another game where Kerala completely deserved to win. They won 3-1. and I was like, இன்னும் இந்த ஆள் எதுக்குடா வச்சிருக்கீங்க, இன்னும் இந்த ஆள் ஏன் தான் வச்சு டைம் வேஸ்ட் பண்றீங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா வந்து வில்மா ஜாரன் வந்து ஒரு லாரை வச்சு ஆர்கியூ பண்ணி he got that red card rescinded, yellow card மாத்தி, so he made himself available for the next game. பட் வந்து ஓவனை பொறுத்தவரை நான் அந்த கேமா அதுக்கு அடுத்த கேமா started calling him ஓவன் பின்லாரன். ஹராம் பால், ஹராம் டெரரிஸ்ட் பால். லைக் ஃபுல்லா அந்த கேமே we played like we had no idea. and அதுக்கப்புறமா வந்து people started telling, ஒரு கேரளா ஹோம் தோத்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு எல்லாம் வந்து சூடு சொந்தம் வந்து இந்த ஆளை சாக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்பயோ சொன்னேன் சாக் பண்ணோன்னு, பட் இதுக்கப்புறம் வந்து ஓவன் அவுட் started to trend even a bit more. அப்பயே பண்ணிருக்கணும், பட் யாருமே பண்ணல. 3-1 தோத்தோம். அப்பவே வந்து சீசன் வந்து கோவிந்தா மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து we were 10th or 11th at that point with absolutely zero hope. நம்ம வந்து மீதி இருக்கிற 5 கேம் ஜெயிச்சு மேல இருக்கிற ஒரு 2-3 கேம் தோத்து அப்புறம் வந்தாதான் மேபி we had a chance. அதுக்கப்புறமா we played East Bengal away. East Bengal already beaten us at home. Last season East Bengal they beat us convincingly அவங்களோட ஹோம்ல. இந்த கேம்ல நம்ம முன்னும் பண்ண மாட்டோம் அப்படின்னு நினைச்சாதான் அவங்க ஆக்சுவலா நல்லா ஆடுறாங்க. அதாவது எதிர்பார்க்கிற டைம்ல நல்லா வர மாட்டாங்க, எதிர்பார்க்காத டைம்ல நல்லா வருவானுங்க. அதான் சென்னை எஃப்சி. லைக் ஓவன் பின்லாரன் ஒரு கான்ஸ்டன்ட் ஃபேவரட்டிசம் ஆஃப் பிளேயர்ஸ். நீ இதை பத்தி நான் என்ன அப்புறம் வரேன், பட் ஃபர்ஸ்ட் கேம்ஸ் வந்து பார்த்துடலாம். East Bengal game we ended up actually playing half decent and we ended up winning that game 3-0. நான் எதிர்பார்க்கல அந்த கேமை நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. வில்மா ஜாரன் another goal. Chima Chukwu actually scored. So but அந்த கேம்ல we ended up winning 3-0 and okay, we won 3-0 அப்படின்னு நினைச்சோம். நெக்ஸ்ட் கேம் பஞ்சாப் at home, another playoff contender. அவங்க வந்து பிளேஆஃப்ஸ்க்கு போற டீம், but they were not consistent. But Punjab are obviously a very tough team. நல்லா இல்ல, but we got the job done. அவ்வளவுதான், we got the job done. அவ்வளவுதான். Ended up winning that 2-1. Wilma Joran scoring and penalty. Chima Chukwu again scoring in the 2 in a row.
சீமா ஃபேன்ஸ் தலகால் புரியாம ஆடினானுங்க. அண்ட் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சீசன் வி won 2 games in a row. அது வந்து என்ன மாயமும் மந்தமா நடந்துச்சு எனக்கு தெரியல. பட் இதுக்கு முன்னாடி வந்து even before the Kerala home game, I think it was வந்து Owen Bin Laden வந்து oh we have 6 games, we have 4 home 2 away games, these are all winnable games, we can win them, make it to the playoffs அப்படின்னு புலம்பினாரு. அந்த கடைசி 6 கேம் எவ்வளவு ஜெயிச்சோம்? 2 3 ஆக்சுவலி 3 கேம் ஜெயிச்சோம். கேரளா வந்து ஹோம்ல கேரளமா தோத்தோம். அதுக்கப்புறம் ஈஸ்ட் பெங்கால் அவேல அப்படியே ஜெயிச்சிட்டோம். அண்ட் பஞ்சாப் ஹோம்ல வாஸ் நாட் அ கிரேட் கேம், பட் வி won the game. நல்லா இந்த கேம் ஆடி ஜெயிச்சோம். செகண்ட் ஹாஃப்ல ஒரு பாயிண்ட்ல we were getting under the pump, வச்சு பம்ப் அடிச்சிருந்தானுங்க. நவாஸ் கோஸ் டவுன், கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணா மொமெண்டம் ஸ்லைட்டா திரும்பிச்சு. we took advantage and we won the 2-1. சரி ஓகே, அட்லீஸ்ட் குவாலிஃபை ஆகலனாலும் அட்லீஸ்ட் ஃபினிஷ் த சீசன் ஸ்ட்ராங் அப்படின்னு நம்ம யோசிக்கிறப்பதான் நமக்காண்டியே வருது. அடுத்தது பெங்களூரவே நம்ம 2018 கப்பு ஜெயிச்சதுக்கு அப்புறமா எப்படி போனாலும் பெங்களூர்ல எப்ப பெங்களூர் போனாலும் செருப்படி தான் நம்ம வாங்கிருக்கோம். 1-0, 2-0, 3-1, 3-0 மாத்தி அடிதான் வாங்கிருக்கோம் நம்ம. அண்ட் திஸ் வாஸ் நோ டிஃபரெண்ட். எனக்கு என்ன புரியலன்னா, செகண்ட் ஹாஃப்ல வந்து we are chasing a goal and he does not bring all. ஒரு அட்டாக்கர் எடுத்துட்டு ஒரு அட்டாக்கரை போடுறான். டேய், உனக்கு கோல் வேணும்டா, நீ இந்த கேம் ஜெயிச்சாதான் நீ பிளே ஆஃப்ஸ்க்கு ஒரு சான்ஸ் இருக்கும்டா. அப்படிங்கிற பட்சத்துல நீ எல்லா அட்டாக்கரையும் தூக்கி போடு. இருக்கிற 5 அட்டாக்கர் இருக்கானுங்களா எல்லாரையும் தூக்கி போடு. நீ எதுக்கு ஒரு அட்டாக்கரை தூக்கிட்டு இன்னொரு அட்டாக்கரை போடுற? எனக்கு புரியவே இல்லை. உனக்கு இந்த கேம் ஜெயிக்கணுமா வேணாமா? உனக்கு பிளே ஆஃப் போகணுமா வேணாமா? ஒரு அட்டாக்கரை தூக்கி இன்னொரு அட்டாக்கரை போடுற, எல்லா அட்டாக்கரையும் தூக்கி போடு. You obviously have a risk of conceding, but அது வேற வழியில. You have to go for it. அண்ட் சீமா ஃபேன்ஸ் தான் அந்த கேமுக்கு அப்புறம் எங்க போனாங்கன்னு தெரியல. ஏன்னா அந்த கேம்லயே சீமா 2 சான்ஸ் மிஸ் பண்ணான். அதே சான்ஸ் வில்மன்சோனுக்கு கொடுத்திருந்தா மேபி ஒரு கோலாவது வச்சிருப்பான். ஆனா பண்ணல. we ended up losing that game. பெங்களூரோட தோத்தோம். அண்ட் அதோட நம்ம பிளே ஆஃப் ஹோப்ஸ் கோவிந்தா தான். சரி, அதுக்கப்புறமா வந்து இந்த ஆள் வந்து சூடு சொன்ன வந்து அவனா வெளியே போவான்னு நினைச்சா, oh this is not being great, but we look ahead for next season. Yeah, okay, good. We look forward for next season. இன்னும் ஒரு வருஷம் ஒன்ன வச்சு நம்ம வந்து மாரடிக்கணும். பெங்களூரோட தோத்தோம். அதுக்கப்புறமா வந்து சரி ஓகே, ஒன்னு 2 கேம் தான் பாக்கி இருக்கு, 2 ஹோம் கேமு. அதையாச்சும் ஜெயிப்போம்னு நினைச்சா நார்த் ஈஸ்ட் வர நம்ம செருப்படி வாங்கணும் ஹோம்ல 3-0 சொல்லிட்டு. அகைன் another spineless performance. நார்த் ஈஸ்ட் அஜராரே ஜித்தின்னு நெஸ்டர் வச்சு நம்ம டிஃபென்ஸ் வச்சு ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஃபன் பண்றாங்க அப்படியே நம்ம டிஃபென்ஸை வச்சு. லைக் வந்து இட் வாஸ் சோ ஜோக் அது பாக்கிறதுக்கு. அதெல்லாம் கோல் உள்ள போறப்ப வச்சா எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. நான் சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன் நானு. ஏன்னா பிகாஸ் இதுக்கு மேல அடி வாங்கி ஒரு பிரயோஜனமும் இல்ல, சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன் நானு. அதுக்கப்புறமா கடைசி கேம் வந்து ஜம்ஷெட்பூர் ஒரு ஆடணும். ஐம் லைக் யா வாட் எவர். அந்த கேம் ஏதோ நல்லா ஆடி ஜம்ஷெட்பூர் வேர் இன் பீச் ஃபார் தட் பாயிண்ட். ஏன்னா வந்து தேர் ஆல்ரெடி குவாலிஃபைட் டு பிளே ஆஃப்ஸ். அந்த மாதிரி தான் ஆடினானுங்க. பிகாஸ் ஜம்ஷெட்பூர் ஆஃபர் நத்திங் ஆல் கேம். சென்னை எஃப்சி கொஞ்சம் பெட்டரா ஆஃபர் பண்ணாங்க. கேம் 5-2. சீமா 2 கோல் வச்சா நினைக்கிறேன். ஃபரூக் சௌத்ரிலாம் கோல் வச்சா. finally Farooq decided to turn up against his old team. அதுக்கு முன்னாடி எல்லாரும் ஃபரூக் எங்க போற எங்க இதே தெரியல. எப்படியோ வந்து he managed to இது சீசன் பினிஷ் பண்ணோம். கேவலமான சீசன், pathetic season. 24 games that we only won 7 games. We lost 11 games. We ended up in 11th place with scoring only like வந்து ரொம்ப கம்மியான கோல் ஸ்கோர் பண்ண. நம்ம அந்த டயத்துல வந்து இந்த சீசன்லயே we score only 34 goals and consider 39. or you score only 34 goals in 24 games and consider 39 goals. Disaster season. and அதுக்கப்புறமா வந்து ஓவன் வந்து சமாளிக்க ட்ரை பண்ணான். like வந்து this season hasn't gone well. We've had injuries. We've not had a consistent backline for the consecutive 2 games. But we'll come back next season. We'll come back strong. இதுக்கு முன்னாடி 5வது கேம் கோவா நம்ம டிராப் பண்ணதுக்கு அப்புறமாவே வந்து he was given a contract extension. 5 கேம் முடிஞ்சது. அதுக்கப்புறமாவே he was given a contract extension for what? எதுக்கு இவ்வளவு சீக்கிரம்? அது 2 years. This season and the next season 2026 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். we extended him till 2026. why? 5 கேம் அப்புறமா எதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணீங்க? you're giving him essentially, you're giving him the power. Even if you have a bad season, one has to stay in charge. ஏன்னா பிரச்சனை என்னன்னா, if you sack him, you have to pay him out.
அன்லஸ் அவனா வந்து வெளில போனான் நொடிய. There's two different things. One is sacking him and mutual consent. Sacking என்னன்னா you sack him and you give him a payout because கான்ட்ராக்ட் இருக்காங்கனால. இன்னொன்னு வந்து மியூச்சுவல் கன்சென்ட். ரெண்டு பேருமே ஒத்துக்காங்க that சரி ஓகே நான் வந்து ஐ அம் நாட் கோயிங் டு கண்டினியூ, இப்ப நீங்க என்ன பே ஆஃப் இது பண்ணானா நம்மள மியூச்சுவலா முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா this is not the first time that ஓவனுக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷன் நடந்துச்சு அப்படின்னு. விகன் அத்லெட்டிக் அப்படின்னு இங்கிலீஷ் கிளப்ல வந்து he faced the same situation. லைக் அங்க வந்து Wigan wanted to sack him, but what he was on a contract and no one was obviously when no one is like நான் கண்டினியூ பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. And then Wigan sacked him and gave him a payout of half a million pounds. சாக் பண்ணதுக்கு பே ஆஃப் பண்ணானுங்க. அதுக்கப்புறமா வந்து கேரளா கேம்ல இதோட அதுமே லைக் ராபின் சிங் போஸ்ட் மேட்ச்ல வந்து ராபின் சிங் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கவங்க do you think it was a red card? Do you think that was a red card? You tell me that was a red card. அவனுக்கு ரெட் கார்டு இல்லையான்னு தெரிஞ்சு நீ என்ன ஆணியை புடுங்க போற நீ? What is Robin Singh's opinion on the red card or not have to do with you? எனக்கு அது புரியவே இல்லை. You don't believe that's a red card? I didn't think there was a red card சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். நீ எதுக்கு அவட்ட வந்து ரெட் கார்டா நீ கேக்குற நீ? I didn't feel there was a red card but I still feel அப்படின்னு சொன்னா கூட ஓகே. நீ வந்து ராபின் சிங் உட்காந்து சண்டை போட்டுட்டு இருக்க நீ. வெக்க கட்டவனே. இதே கோவத்தை நீ பிளேயர்ஸ்ட இல்ல உன்னுடைய டாக்டிக்ஸ் காமிச்சிருந்தா மேபி நம்ம பிளே ஆஃப்ஸ் போயிருக்கலாம். பட் யூ ஆர் மோர் ஃபோக்கஸ்ட் ஆன் ரெஃப்ஸ் அண்ட் இன்ஜுரிஸ் தேன் யுவர் ஓன் டீம். இதெல்லாம் வந்து சொல்றதுக்கே எதுவும் இல்லை. இதெல்லாம் வந்து ரொம்ப கேவலம். 11th முடிக்கிறதெல்லாம் எதை பேஸ் பண்ணி அவன் ஒண்ணு வச்சிருக்கீங்க? I tell you why, because you cannot sack him. ஏன்னா சாக் பண்ண நீ அவன்கிட்ட காசு கொடுக்கணும். அவன்கிட்ட கேட்டா நான் வந்து ஐ வில் ஸ்டே தான் சொல்லுவான். யூ வில் நாட் சாக் ஹிம் பிகாஸ் நம்மகிட்ட காசு இருக்கா தெரியல. இதைதான் சொன்னேன் வந்து கான்ட்ராக்ட் கொடுத்தப்பே நான் வந்து கொஸ்டின் கேட்டா எல்லாரும் கதறினானுங்க. இப்ப வந்து ஓ இஷ்யூ கான்ட்ராக்ட் ஏன் அவ்வளவு சீக்கிரமா சைன் பண்ணணும்னு சொல்லிட்டு தேர் ஆல்வேஸ் லேட். அத்த சூப்பர் கப்பு மும்பை சிட்டியோட மோஸ்ட்லி ஆடுவோம். அந்த சொல்றாங்க ஓ சென்னை ஓன் கோயில்ஸ் decision to stay will be determined by the super cup. கிழிச்சாங்க எல்லாரும் I am still over and out. Owen Bin Laden na I am over and out. Even if he wins a super cup I will still be over and out because the league is your bread and butter. League la you finished 11th which is in your second season which is unacceptable. League la on the second season la you finished 11th which is unacceptable. Kerala had 2 managers, they finished above us. Now they've got in a new manager. East Bengal have had 2 managers, they finished above us. Punjab FC, their second season. ISL second season, they finished above us. What is your excuse? Oh yeah, referees, injuries, all this. மோகன்பாகனோட பட்ஜெட் எனக்கு பட்ஜெட் இல்ல. இதுல என்ன காமெடினா இதுல என்ன worst என்னன்னா சொல்றான் oh if you had the Mohan Bagan budget every year I would win the league and shield cup. I would win the shield if I had Mohan Bagan's budget. மைண்ட்ல பண்ணுவே நீ. இந்த ஸ்குவாட நீங்க மோகன் பகானோட ஸ்குவாட நீங்க ஓன் பின் லாடன் கொடுத்தீங்கன்னா நான் எழுதி தரேன் நாட் ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் பண்ண மாட்டான். He will not finish first with that squad. Third or fourth he will finish because he cannot set up a defense. Say what you may want about Jose Molina, the Mohan Bagan coach. They conceded only 16-17 goals in the whole season. The மொத்த சீசனுமே conceded 16-17 goals தான். இந்த டிஃபென்ஸே செட் பண்ண தெரியல. மிட்ஃபீல்ட பத்தி நான் கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. கான்ஸ்டன்ட் ஃபேவரட்டிசம் டு பிளேயர்ஸ் லைக் வின்சி பரைட்டோ, ஃபரூக் சௌத்ரி, சீமா சுக்கு இந்த மாதிரி கேவலமான பிளேயர்ஸ் தான். கான்ஸ்டன்ட் யூசேஜ் ஆஃப் லாங் பால், கான்ஸ்டன்ட் அந்த ஒன் மிட்ஃபீல்ட் போட்டு சாவடிக்கிறது. At games where we have played 2 midfielders நம்ம அந்த கேம்ஸ் நல்லா ஆடி இருக்கோம். இந்த மரமண்டைக்கு அது புரியல. கான்ஸ்டன்ட் பெஞ்சிங் ஆஃப் குட் பிளேயர்ஸ். லூகாஸே பாதி கேம் பெஞ்ச்ல இருந்தா வெளியே வந்தான். ரன்னிங் கார்னர்ஸ் டு தி கிரவுண்ட். கியான் குர்கிரத்தெல்லாம் ஒதுக்கி வச்சது. விக்னேஷ் தக்ஷன் வந்து கடைசியில தான் ஆட ஆரம்பிச்சான். அதுக்கு முன்னாடி வந்து ஒதுக்கி தான் வச்சான் அவனை. அங்கே இந்த லெஃப்ட் பேக்க போட்டு ஆடினது. இது மாதிரி எவ்வளவோ கேள்விகள் இருக்கு. And still some people will say, oh, Owen in. Oh, like when I would rather continue another season of Owen
than keep another manager. Hey, lose. You have to take a risk at some point. நீ வந்து with Owen next season is not going anywhere. சென்னையில தான் இருக்க போறான். தலையெழுத்து. And I'm not optimistic for next season because of Owen Bin Laden. நம்மளுடைய ஸ்கவுட்டிங், ரெக்ரூட்டிங், they have a huge job in this off season to rebuild the squad. Yes, the squad is not great, but it was still better than last season, and 11th is no excuse in a series, sir. இப்போ வந்து எப்படி நீ 11th finish பண்ணலாம்? நீ சூப்பர் கப்பே வின் பண்ணு, but it's not fooling me. Your league is your bread and butter. இதான் என்னுடைய சீசன் ரிவ்யூ. நான் இன்னொரு வீடியோ நெக்ஸ்ட் வீக் அந்த மாதிரி போடுவேன். கீப் செல் லோன் அந்த மாதிரி நீ எந்த பிளேயர்ஸ் எல்லாம் கீப் பண்ணலாம், இந்த பிளேயர்ஸ் எல்லாம் செல் பண்ணலாம், லோன் பண்ணலாம் அப்படிங்கிற இன்னொரு வீடியோ போடுவேன். மறக்காம பாருங்க அதை. பட் இதான் என்னுடைய சீசன் ரிவ்யூ. ஆல்மோஸ்ட் 1 hour மேல ஆச்சு, பட் போனதே தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஐ கேன் டாக் அபவுட் சென்னை ஃபுல்லாவே நான் பேசினே இருப்பேன், எனக்கு பிரச்சனையே இல்லை. பட் வந்து நீங்க போடுங்க காமெண்ட்ஸ்ல, நீங்க யாரெல்லாம் வைப்பீங்க, ஓவன் பின் லாடன் இருக்கமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஃபுல் சீசனுக்கு வந்து உங்களுடைய சப்போர்ட்டுக்கு வந்து நன்றி. நெக்ஸ்ட் சீசன் will be bigger and better. And next thing before I go, Blackburn Rovers வந்து Bolton Wanderers வந்து அவங்க வந்து போல்டன் வாண்டர்ஸோ பிளாக்பர்ன் ரோவர்ஸோ ஏதோ டீம் வந்து ஓவன் காயில் முன்னாடி மேனேஜ் பண்ணது இங்கிலாந்துல. ஏதோ டீம் மேனேஜ் பண்றச்சு வந்து அவங்க வந்து ஓவன் காயில் கிளம்பினதுக்கு அப்புறமா சாக் ஆனதுக்கு அப்புறமா ஓவன் காயில் லீவிங் பார்ட்டின்னு ஒன்று கொண்டாடினானுங்க. ஓவன் காயில் லீவிங் பார்ட்டின்னு ஒன்று கொண்டாடினானுங்க. அதே மாதிரி நம்மளும் பண்ணணும். ஓவன் காயில் கிளம்பினதுக்கு அப்புறமா இந்த ஓவன் காயிலுடைய பிக்கஸ்ட் லீவிங் பார்ட்டி பிபி டாக்ஸ் தான் நான் வந்து ஹோஸ்ட் பண்றேன். நீங்க எல்லாரும் மறக்காம வந்து ஜாயின் பண்ணுங்க. I cannot wait to see that guy sacked, and I won't feel sorry for him one bit. I want him to be sacked and he can fuck off anywhere he wants. I don't care. Like வந்து என்ன நாள் பண்ணிட்டோம். Take care and stay safe. இன்னொரு வீடியோல லைவ்ல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Take care and stay